சவுக்கு மீடியா நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் மற்றும் சமூகம் சார்ந்து பல்வேறு விஷயங்கள் பார்க்க இருக்கோம். அதுக்கு முன்னாடி 7,93,000 சப்ஸ்கிரைபர் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ தொடர்ந்து இந்த ஆதரவை கொடுங்க. இப்போ நிகழ்ச்சிக்கு போகலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் மாலதி. வணக்கம் நிதிஷ். நிகழ்ச்சி தொடங்குறதுக்கு முன்னாடி நான் சில அப்டேட்ஸ் கொடுத்து விட விரும்புகிறேன். முதல் விவகாரம், நேற்று தம்பி சந்தோஷப்பட்டார். அந்த திருவான்மியூர் உத்தண்டி டெண்டரு, அது சட்டபூர்வமாக நடக்கக்கூடிய ஒரு டெண்டரு. அதில் கட்டிங் வச்சுருக்காங்க. சட்டவிரோதமாக நடைபெற இருந்த ஒரு மோசடி போச்சு. என்னது சார்? இந்த வேங்கை வாசலில் அந்த எம்ஜிஆரோட ஆடிட்டராக இருந்தார் ராமாச்சார் என்பவருக்கு சொந்தமான ஒரு நிலத்தை இந்த பிட்டு சுரேஷ், பாலசுப்ரமணியம் மற்றும் ஐஸ்கிரீம் 3 பேரும் சேர்ந்து வியாபாரம் செய்ய திட்டமிட்டிருந்தார்கள் என்று நான் போட்டிருந்தேன் அல்லவா. அதில் ஒரு பையரை பிடிச்சி 5 கோடி ரூபா அட்வான்ஸ் வாங்கியிருக்காங்க. ஏன்னா ஆன் பேப்பர் பார்த்தா டாக்குமெண்ட்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ எங்கேயும் வெரிஃபை பண்ணால் கூட ரொம்ப தீவிரமாக அதை நோண்டி பார்த்தா தான் இது டுபாகூர்ன்றது தெரியும். ஏன்னா கடைசியாக அந்த லேண்டு 2023 தெர் இஸ் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன்லேருந்து இன்னொருத்தர் புதுசாக வாங்குறதுக்கு ஒரு பையரை ரெடி பண்ணிட்டாங்க. அதனால் 5 கோடி ரூபா அட்வான்ஸ் கொடுத்துட்டாரு. நம்ம இந்த டீட்டெயில்ஸு டாக்குமெண்ட்டோடு போட்டு பேசின உடனே இருந்தாலும் 5 கோடி ரூபா திருப்பி கொடுன்றார். இதில் இவங்க எல்லாம் 3 பேர்லாம் பங்கு பிரிச்சுக்கிட்டாங்க. ஸோ ஒன்று. ரெண்டாவது, மத்திய உளவுத்துறை ஐஸ்கிரீம் அதிகாரி மீது தீவிர கண்காணிப்பை ஈடுபடுத்தியிருப்பதோடு விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். என்னென்னா நேஷ்னல் செக்யூரிட்டி தொடர்பான ஒரு இஷ்யூ. உங்களுக்கு நினைவு இருக்கும், ஏற்கனவே நான் இந்த ஜிடிஎம் என்கிற கௌதம் என்பவரை அருண் தன்னோட பினாமியாக பயன்படுத்துகிறார். அவர் பேரில் ஏராளமான சொத்துக்களை எல்லாம் வாங்கியிருக்கிறார். இவருடைய நிழலான காரியங்களுக்கு அவரை பயன்படுத்துகிறார் என்றெல்லாம் சொல்லியிருந்தோம். நான் விசா ஃப்ராடுன்னு சொல்லிட்டு யுஎஸ் கான்சுலேட்டுக்கு விசா ஃப்ராடு தொடர்பாக விசாரிக்கக்கூடிய ஒரு பிரிவுக்கு இந்த கௌதம் என்பவர் ஆள்மாறாட்டம் செய்திருக்கிறார், இவருடைய உண்மையான பெயர் வேறு அப்படின்னு அந்த ஆவணங்களை எல்லாம் இணைத்து நான் ஒரு மின்னஞ்சல் மூலமாக ஒரு புகார் யூஎஸில் 2 மெயில் ஐடிக்கு அனுப்பிச்சிருந்தேன். அவங்க அதை தமிழ்நாடு போலீஸ்க்கு ஹோம் செக்ரட்டரிக்கு அனுப்பிச்சு, ஹோம் செக்ரட்டரி செக்யூரிட்டி பிரான்ச்சுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. செக்யூரிட்டி பிரான்ச்சுன்றது மாநில உளவுத்துறையின் கீழே ஃபாரினர்ஸ் அத்தனை பேரையும் ஃபாரின் செக்யூரிட்டி இஷ்யூஸ் தொடர்பான விவகாரங்கள் எல்லாம் கண்காணிக்கக்கூடிய பிரிவு. அவங்க இந்த ஜிடிஎம் என்கிற கௌதமோட பாஸ்போர்ட்டை கண்காணித்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் கௌதமோட பாஸ்போர்ட் வர்ற மார்ச் 2026 எக்ஸ்பைரி ஆகுது. இப்படி எக்ஸ்பைரி ஆகிற பாஸ்போர்ட்டை நீங்கள் 6 மாதத்துக்கு முன்னாடி ரெனியூவல் பண்ணிக்கலாம். அதுக்கு நெருக்கத்தில் 6 மாதம், அதிகபட்சம் 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் ரெனியூவல் பண்ணணும். அக்டோபரில் ரெனியூவலுக்கான அந்த 6 மாதத்துக்குள்ளான டைம் வந்துருச்சு. இப்போ நார்மல் போலீஸ் வெரிஃபிகேஷனில் போனால் அது செக்யூரிட்டி பிரான்ச்சுக்கு போகும். செக்யூரிட்டி பிரான்ச்சில் இது பஞ்சாயத்திற்கு ஆள் மாறாட்டம்னு சொல்லி அவங்க போலீஸ் கிளியரன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. பாஸ்போர்ட் வாங்குறதுல ஒரு ப்ரொவிஷன் ஒன்று இருக்குது. என்ன ப்ரொவிஷன்னா, உங்களுக்கு தெரிந்த ஐஏஎஸ் அல்லது ஐஎஃப்எஸ் அதிகாரிகள் இருக்கிறார்கள் என்றால் நீங்கள் அவங்கக்கிட்ட போய் இந்த மாதிரி எனக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுங்கன்னா அவங்க ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இதுக்கு பாஸ்போர்ட் ஆக்ட்லேயே ப்ரொவிஷன் இருக்குது. அந்த சர்டிஃபிகேட்டில் இந்த நபர் ஃபோட்டோ ஒட்டுனதில் இந்த நபர் எனக்கு சில பல ஆண்டுகளாக தெரியும், ஒரு 5 வருஷமாக ஒரே அட்ரஸில் கூட்டிகிட்டு ஒரு நல்லவர், இவர் மேலே கேஸ் எதுவும் இல்லைன்ட்டு அந்த ஐபிஎஸ் அதிகாரியோ ஐஏஎஸ் அதிகாரியோ ஒரு சர்டிஃபிகேட் போட்டு சீல் போட்டு கொடுத்துட்டாருன்னா போலீஸ் வெரிஃபிகேஷனே இல்லாமல் பாஸ்போர்ட் வில் பி இஷ்யூட். நார்மலாக எல்லாருக்கும் போலீஸ் வெரிஃபிகேஷன் பண்ணி கேஸ் இருக்கா வாரண்ட் இருக்கான்றதெல்லாம் பார்த்துட்டு தான் தருவாங்க. இந்த சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா they will not verify anything. ஆனால் அதே நேரத்தில் தவறான சர்டிஃபிகேட் கொடுத்தா தட் ஆஃபீஸர் வில் பி ப்ராசிக்யூட்டட். அருண் இந்த ஜிடிஎம் என்கிற கௌதமுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்து பாஸ்போர்ட்டு ரெனியூ. செக்யூரிட்டி பிரான்ச்சுக்கு இது தெரிய வந்ததும் என்ன செய்வது என்று எழுதி கொண்டிருக்கிறார்கள். அவங்க எல்லாம் ஒன்று மணி தானே இருக்காங்க. இது 2. 3வது, அவருக்கு கடுமையான மனநோய் வந்திருக்கிறது என்று சொன்னேன். இந்த மனநோய் அதிகரித்து கொண்டே போய் இப்போது உச்சத்துக்கு போய்விட்டது. இவங்க மாலதி கையெழுத்து போட்டிருக்காங்க தெரியும். இங்கே கமிஷன் ஆஃபீஸில் என்ட்ரிக்கு போகும்போது பாஸ் ஒன்று கொடுக்குறாங்க இல்லையா. போய் நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் கையெழுத்து போட்டீங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் கையெழுத்து போட்டுட்டு நீங்கள் செகண்ட் ஃப்ளோருக்கு போகிறதுனா போகலாம், 3rd ஃப்ளோருக்கு போகிறதுனா போகலாம். அதுக்கெல்லாம் நீங்கள் தனித்தனியாக ஆக்சஸ்லாம் வேண்டியதில்லை. மொத்தம் 8-9 மாடி இருக்குது. 9 மாடியில் நீங்கள் எங்கே வேணாலும் போயிட்டு வரலாம். பொதுமக்கள் வர்றவங்க புகார் கொடுக்க போவாங்க, இல்லைனா தெரிஞ்ச அதிகாரிகள் இருந்தால் பார்க்க போவாங்க, போயிட்டு கையெழுத்து போட்டு வந்துடுவாங்க. ஆமாம், சம்டைம்ஸ் சண்டேஸ்லாம் நம்மளால் 2வது மாடிக்கு போக வேண்டியிருக்கும் இல்லையா. நடுவில்லாம் பார்த்தீங்கன்னா எதுவும் தடுப்பு இருக்காது. இப்போ ஒவ்வொரு மாடிக்கும் கேட்டு போட்டாங்க. இப்போ நீங்கள் இங்கே ஒரு பாஸ் வாங்கிக்கிட்டு வந்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிட்டு கையெழுத்து போட்டு நீங்கள் 2வது மாடிக்கு போனீங்கன்னா அங்கேயே கேட்டு எதுக்கு போகிற, யாரை பார்க்க போகிற. இது எதற்கென்றால் யார் இந்த தகவலை இங்கே சொல்லுவது, ஒவ்வொரு மூமெண்ட்டையும் எப்படி கண்காணித்து இந்த மீடியாவுக்கு எது வருது. தினமும் காலையும் மாலையும் குமரேசன் என்பவரோடு 2 மணி நேரம் விவாதம். குமரேசன் என்பவர் ஒரு கூடுதல் எஸ்பியாக இருக்கிறார். அந்த குமரேசனுக்கு வேலை என்னவென்றால் தொலைபேசிகளை ஒட்டு கேட்பது, ஐபிடிஆர் எடுப்பது. ஐபிடிஆர்னால் என்னென்னா, நம்ம 2 பேரோட டேட்டா எக்ஸ்சேஞ்ச். இப்போ நான் உனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன். இப்போ நம்ம 2 பேரோட ஐபிடிஆர் எடுத்தால் என்கிட்டேருந்து எத்தனை பைட்டு உனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு, உங்ககிட்டேருந்து எத்தனை பைட்டு எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு, அதன் மூலமாக இது காலா டெக்ஸ்டா ஃபைல் அனுப்பிச்சிருக்கோமா வீடியோ அனுப்பிச்சிருக்கோமான்றதை கண்டுபிடிக்க முடியும். ஸோ
சங்கர் இஸ் இன் கான்டாக்ட் வித் மாலதி, சங்கர் இஸ் இன் கான்டாக்ட் வித் ஜெயபிரகாஷ், சங்கர் இஸ் இன் கான்டாக்ட் வித் நிதிஷ் என்பது தெரியும். ஆனால் என்ன பேசுனாங்கன்றதுலாம் தெரியாது. ஓகே, ஸோ தினமும் காலையும் மாலையும் இந்த குமரேசன் போய் இவர்கிட்ட ஐஸ்கிரீம்கிட்ட ப்ரீஃப் பண்ணணும். சார் இந்த மாதிரி இவங்க தான் பேசியிருக்காங்க, என்னோடய ஐபிடிஆர் எடுத்து எனக்கு யார் யார்கிட்டேருந்து பைட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு அப்படின்றத பார்த்தா இதில் யார் யார் ஐபிஎஸ் அதிகாரி க்ளூ கிடைக்கல. இப்போ என்கிட்ட சில ஐபிஎஸ் அதிகாரிகள் பேசுகிறாங்கன்னா புது நம்பர் வாங்கி பேசுவாங்க, டிரைவர் நம்பர் வாங்கி பேசுவாங்க, வாட்ஸ்அப்லேயோ ஃபேஸ் டைம்லேயோ, பெரும்பாலும் ஃபேஸ் டைம் தான் யூஸ் பண்ணுறாங்க, வாங்கி பேசுவாங்க. அப்போவும் கண்டுபிடிக்க முடியல. எந்த அளவுக்கு இந்த சைக்கோ முத்தி போச்சுன்னா, கமிஷன் ஆஃபீஸில் இருக்கிற இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பியோட ஐபிடிஆர்லாம் எடுக்க சொல்லிட்டார். எவனோ உனக்கு தகவல் இங்கேருந்து கொடுத்துட்டு இருக்கான். இந்த தகவல் எல்லாம் பரவுது, எப்படி பரவுதுன்னு கண்டுபிடிக்கணும்னு குமரேசன்கிட்ட காலையும் மாலையும் விவாதிக்கிறீங்களே. குமரேசனே என்கிட்ட பேசிகிட்டு இருந்தா, இந்த குமரேசன் யார் என்றால் இந்த தொலைபேசி ஒட்டு கேட்பதில் நிபுணர். ஆனால் 2008 முதலாக பணி இடைநீக்கம் செய்யப்பட்ட போது காவல்துறை தாக்குதலுக்கெல்லாம் உள்ளானதுக்கு காரணமே அப்போது உளவுத்துறையில் சட்டவிரோத ஒட்டு கேட்பை செய்து வந்த திரு ஜாஃபர் சேட் அவர்கள் இதுபோல் சட்டவிரோதமாக தலைவர்களோட ஃபோனெல்லாம் ஒட்டு கேட்குறாரு. அதை வெளிப்படுத்துவதற்காகத்தான் நான் இந்த சிக்கலையை சந்தித்தேன். அப்போது மாநில உளவுத்துறையில் ஜே செக்ஷன் என்று சொல்லுவார்கள், ஃபோனை ஒட்டி கேட்குற செக்ஷனோட பேர் ஜே செக்ஷன். அந்த ஜே செக்ஷனில் டிஎஸ்பியாக இருந்தவர் தான் இந்த குமரேசன். திமுக ஆட்சி முடிந்த பிறகு 2012 என்று நினைக்கிறேன், 2012 ஒரு நாள் நான் வேறு ஒரு அதிகாரியை பார்க்க சென்ற போது இப்போ ஒருத்தர் உட்காந்துருந்தார். சார் இவர் யாருன்னு தெரியுதா அப்படின்னு கேட்டோன்னே, இல்லைங்க தெரிலங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். ஆனால் அவரை பற்றிலாம் நான் எழுதியிருக்கிறேன். இந்த குமரேசன் தான் ஃபோனை ஜாஃபர் சேட்டு சொல்லி ஃபோனை ஒட்டு கேட்குறான்றதுலாம் எழுதியிருக்கிறேன். அப்போ இவர் தாங்க அந்த குமரேசன்னொன்னே, சார் என் ஃபோனை விட்டுக்க அதுக்கு தவிர உங்களுக்கு ஒரு வேலையே இல்லையானோன்னு. அதுக்கப்புறம் நாங்கள் நண்பர் ஆகிட்டோம். சரியா, அந்த குமரேசன்ட்டே நீ இப்போ இந்த டேட்டா வாங்குறிய, அவர் சொல்ல மாட்டாரா? அதுதான் வேலை இருக்குது. நேரடியாக அவர் ஃபோனில் இருந்து ஜிஎஸ்எம் காலில் பேசுவாரா, இல்லை வாட்ஸ்அப் காலில் என்கிட்ட பேசுவாரா? எனக்கு தகவல் சொல்லணும். தெரியாமல் எப்படி தகவலை கம்யூனிகேட் பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியாதா? யோசிச்சு பாருங்கள், ஒரு சென்னை சிட்டி போல் ஒரு பெரிய சிட்டியோட கமிஷனர் மார்னிங் 2 hours ஈவினிங் 2 hours இதுக்கு மட்டும் செலவு பண்ணால் எப்படி நீங்கள் வேலையை பார்ப்பீங்க? வேலையை கண்ணனும் பிரவேஷ்குமாரும் அடிஷ்னல் சிஓபிஎஸ் 2 பேர் அவங்க பார்த்துக்கிறாங்கன்றதுனால இவருக்கு இந்த கவலை இல்லைனால இவர் முழு நேரமாக இதில் கவனம் செலுத்திக்கிட்டு. இப்போது கூடுதலாக இன்னொரு தகவலை சொல்கிறேன். சென்னை மாநகருக்கு தான் இவர் ஆணையர் என்று நினைத்தால் பெங்களூரில் ஒரு ரகசியமான புலனாய்வை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு வாரமும் வாரத்தில் 2 நாட்கள் இரவு 9 அல்லது 10 மணிக்கு மேல் சாலை மார்க்கமாக கிளம்பி பெங்களூர் சென்று விடுகிறார். பெங்களூர் சென்று விட்டு விடியற் காலை 5 அல்லது 6 மணி வரை அங்கே என்ன வழக்கு புலனாய்வு செய்கிறாருன்றது தெரியல. ஆனால் இது வாரம் இந்த புலனாய்வு நடந்துட்டுருக்கு. வாரத்துக்கு 2 முறை இந்த இன்வெஸ்டிகேஷன் சம்மந்தமாக போகிறாருன்னு சொல்கிறாங்க. கூட செக்யூரிட்டி ஆஃபீஸர், கன்மேன் யாரும் செல்வதில்லை. ஒரே ஒரு டிரைவர் ரெகுலராக இந்த ஒரு கிட்டத்தட்ட 1.5-2 மாதமாக இந்த இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்ருக்கு. அண்டு அந்த இன்வெஸ்டிகேஷனை முடிச்சுட்டு காலையில் 6 அல்லது 7 மணிக்கு கிளம்புனா காலை 10 மணிக்கு இங்கே வந்துடலாம். ஓகேவா? 6 அல்லது 4 மணிக்கு கிளம்பி நேரடியாக ஆணையர் அலுவலகம் வந்து விடுகிறார். டைஷாக்கு போகாமல் இங்கே வந்துடுறாரு. டிஜிபிக்கு கூட தெரியாமல், தமிழக உள்துறை செயலாளருக்கு கூட தெரியாமல், கர்நாடக மாநிலத்தில் பெங்களூரில் இவர் என்ன புலனாய்வு செய்கிறார் என்பதை மாநில உளவுத்துறை கண்டுபிடிக்கட்டும். அதுவும் வாரம் என்னைக்குனா ஒரு நாள் புலனாய்வுக்கு ஒரு மூத்த அதிகாரி 1000 புலனாய்வு இருக்கும் போகலாம். வாரம் புலனாய்வு என்ன புலனாய்வு என்பதை கண்டுபிடிக்கட்டும், அல்லது நாங்களே சொல்ல வேண்டி வரும். அடிஷ்னலாக ஒரு அப்டேட் சொல்லிடுறேன். காவல்துறை பற்றின அப்டேட்னா அது இந்த மீடியாவில் மட்டும்தான் வரும் என்பதற்காக தொடர்ந்து நம்மக்கிட்ட அதை சொல்லிகிட்டு இருக்காங்க. உண்மையிலே நிதிஷ், உனக்கு தெரியாது, புதுசு 2008 நான் சஸ்பெண்ட் ஆனது முதல் காவல்துறை ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக தொடர்ந்து இன்று வரை 14-15 வருடங்களாக நான் பேசிக்கொண்டிருக்கேன். வேறு யாருமே பேசியது கிடையாது. அதனால் நான் பல சட்டவிரோத கைதுகளிலிருந்து காப்பாற்றியிருக்கிறேன். பல ரவுடிகளை போலி என்கவுண்டரிலிருந்து கொலை செய்யப்படுவதிலிருந்து நான் காப்பாற்றியிருக்கிறேன். நேற்று நம்ம நிகழ்ச்சியில் இந்த மாப்பிள்ளை செந்தில்ன்ற ஒருவரை இந்த சிபிசிஐடியில் இருக்கிற பைத்தியம் பிடிச்சிட்டு போய் சட்டவிரோத காவலில் வைத்து கம்பியை கட்டி கொலை செய்ய ஒத்துக்கோ, நான் தான் ராமஜெயத்தை கொலை செய்தேன் என்று 2 நாட்களாக வைத்து துன்புறுத்தி வந்தார்கள் என்பதெல்லாம் நான் சொல்லியிருந்தேன். மதுரையில் அவர் திரு மாப்பிள்ளை செந்தில் இருப்பது மதுரையிலிருந்து சிபிசிஐடி போலீஸார் எடுத்து சென்று திருச்சிக்கு கொண்டு வந்து திருச்சியில் சட்டவிரோதமாக ஏதோ ஒரு இடத்துல வைத்து அடைத்து வைத்து இந்த கம்பி கட்டுற வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. என்கவுண்டர் செய்ய திட்டமிட்டிருக்கிறார்கள் என்று வழக்கறிஞர் புகழேந்தியும் தெரிவித்தார். அவரது குடும்பத்தினரும் தெரிவித்தார்கள். நேற்று மாலை நம்ம நியூஸ் கார்டு போட்டோம். அன்று நம்ம நிகழ்ச்சியிலையும் இந்த விஷயம் விவாதிக்கப்பட்டு செய்தி வெளிவந்தது. இன்று விடியற்காலை 2 மணிக்கு சிபிசிஐடி போலீஸார் மாப்பிள்ளை செந்திலை ரிலீஸ் செய்து விட்டார்கள். யார் ரிலீஸ் செய்தாங்க? ஒரு கேஸ் போட்டு ஏன் அவங்கள ரிமாண்ட் பண்ணல? விஷயம் வெளியே தெரிஞ்சிருச்சு அப்படின்றது தான்ப்பா. ஏதாவது ஒரு கேஸை போட்டு உள்ள தள்ளிருக்கலாம்ல. சிபிசிஐடி அது மாதிரி இஷ்டத்துக்கு எஃப்ஐஆர் போட முடியாது, புரியுதா? சிபிசிஐடிக்கு டிஜிபி ஆர்டர் போட்டால் தான் எஃப்ஐஆர் போட முடியும், ஒரு விஷயத்தில் இன்வெஸ்டிகேஷன் எடுக்க முடியும். லோக்கல் போலீஸு ஏதாவது ஒரு கேஸில் இப்போ நம்ம மேலே போட்டாங்கல்ல கொலை முயற்சி,
ரோட்டில் போகும்போது திட்டுனா உன்னை கொல்லாமல் விட மாட்டேன் என்று சொன்னான்லாம் நம்ம மேலே போடுறாங்க. அது மாதிரி சிபிசிஐடி போட முடியாது. இந்த கேஸை விசாரிங்க என்று டிஜிபி உத்தரவு போட வேண்டும். ஏன்னா அது ஒரு ஸ்பெஷலைஸ்டு இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி. ஸோ தூக்கிட்டு வந்துட்டாங்க, வச்சு அடிக்கிறாங்க. நார்மலாக லோக்கல் போலீஸ் இந்த வேலை பண்ணி தானே எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்ணியிருப்பாங்க. இது சிபிசிஐடின்றதுனால விஷயம் வெளியில் தெரிஞ்சிருச்சு. ஃபர்தர் வி ஷுட் கிவ் கிரெடிட் டு சிபிசிஐடி ஐஜி மிஸ்டர் அன்பு. ஒரு டீசென்டான ஆஃபீஸர், நீ கண்டுபிடிச்சி கிழிச்சது போதும், முதல்ல வெளில ஒரு நியூஸ் வந்துடுச்சு, அசிங்கமாக வச்சு போ. ஏன்னா அவர் தான் இந்த ரீல்ஸ் போடுற வேலையெல்லாம் இதோட நிறுத்திக்கன்னு வந்த அன்றைக்கி எல்லோரும் முன்னாடி சொல்லிட்டார். ராஜா, இது போலீஸ் ஆஃபீஸு, ஃபஸ்ட்டு இங்கே யூனிஃபார்முக்கு வேலை இல்லை, என்ன ரீல்ஸ் போடுறதெல்லாம் இதோட நிறுத்திக்க. ஏன்னா வரும்போதே ஒரு ரீல்ஸு பார்த்தியா, அங்கே திருச்சியில் நீங்கள் சிபிசிஐடிக்கு செல்லும் வரம் தரும் அதிகாரின்னு போட்டு அப்புறம் நீங்கள் என்னென்ன கேஸ்லாம் திருச்சியில் என்னென்ன சாதனைகளை செய்தேன்னு வரும்போது ஒரு ரீல்ஸ் வந்தோடனே சொல்லிட்டாரு, இது அங்கே வெளியிலையோடு வச்சுக்கோங்க, இங்கே வந்தீங்கன்னா இந்த ரீல்ஸ் போடுற வேலையெல்லாம் நிப்பாட்டிக்கங்க என்று ஸ்ட்ரிக்டாக வார்ன் பண்ணிட்டார். ஸோ அந்த அடிப்படையில் அவர் இதில் தலையிட்டிருக்கிறார் என்று நான் கேள்விப்படுகிறேன். பொத்துனாப்பில் உட்கார் தம்பி, நாங்கள் 2 வருஷமாக விசாரிச்சிருக்கோம் ராமஜெயம் கேஸை, நீ போதும் புலனாய்வுலாம் மூட்டு உட்காரு என்று அவர் ஐஜியும் தலையிட்டு சொல்லியதன் காரணமாகத்தான் ஏதோ இந்த பாருங்கள், நீங்கள் எது வேணாலும் நீங்கள் மாப்பிள்ளை செந்தில் அரெஸ்ட் பண்ணக்கூடாதுல யாரும் சொல்ல. அஃபென்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா எஃப்ஐஆர் போட்டு அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணி கஸ்டடி எடுத்து விசாரிங்க. தென்னா பழக்கம் விடிகாத்தால் 2 மணிக்கு போய் அவன் முன்னாள் குற்றவாளின்னா நீங்கள் இஷ்டத்துக்கு போய் தூக்கிட்டு போவீங்களா? அவனுக்கு உரிமை இல்லையா? ஸோ இப்போது இந்த விஷயம் ஒரு புகழேந்தி வெளிப்படையாக அறிக்கையாக தான் வெளியிட்டார். சரியா? எந்த மீடியா பிக்கப் பண்ணிச்சு? மனித உரிமை ஆளுநர்கள் எல்லா பத்திரிகையாளர்களும் புகழேந்தி அனுப்பிச்சிருக்காரு. யார் பிக்கப் பண்ணோம்? நம்ம நியூஸ் போடலன்னா இந்த மொமெண்ட் வரைக்கும் கட்டி வச்சு அடிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஒத்துக்கன்னு அடி தாங்க முடியாமல் ஒத்துக்கிட்டான் மாப்பிள்ளை செந்தில். ஒரு அளவுக்கு தான் அடி தாங்க முடியும், அவ்வளோ குணப்படுத்துவாங்க. ஒத்துக்கிட்டான். என்ன ஆகும்? ஈரோடு பக்கத்தில் தொடர்ந்து அந்த தொடர் கொலைகள் நடந்து கொண்டிருந்தன. அந்த தொடர் கொலைகளில் சம்மந்தப்பட்டவர்களை கைது பண்ணுறதுக்கு பதிலாக உண்மையான குற்றவாளிகள் ரொம்ப தாமதமாக கைதானாங்க. ஆனால் அந்த பக்கத்து காட்டுக்காரன் காட்ட வைக்கலன்றதுக்காக நான் இந்த வயசானவங்களை கொண்டுட்டேன்னு சொல்லி அடித்து அவனை ஒத்துக்க வச்சு கொலை கேஸில் 4 மாதமாக உள்ளே இருக்கான். பார்த்தீங்களா? அஜித் திருடாத நகையை திருடிட்டேன்னு சொல்லலையா? அதனால் எனக்கு உள்ளபடியே ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக நான் வேலை செய்கிறதுல சந்தோஷப்படுறேன்னா, இந்த மாதிரி இந்த போலீஸ் அட்ராசிட்டிஸ்க்கு எதிராக தொடர்ந்து 15 வருஷமாக நான் பேசிக்கிட்டு இருக்கேன்றது எனக்கு உள்ளபடியே பெருமை. ஏன்னா மற்றதெல்லாம் தொட்டுருவாங்க, ஸ்கேம் கேம்லாம் கூட பேசிடுவாங்க. இந்த போலீஸ் அட்ராசிட்டிஸை எந்த ஜேர்னலிஸ்ட்டும் தொட மாட்டாங்க. போலீஸ் கூட நெருக்கமாக சகவாசம் வச்சுக்கிறது தான் எல்லோரும் விரும்புவாங்க. அதனால் மாப்பிள்ளை செந்தில் மாதிரி காலையில் விடுவிக்கப்பட்டான்னு சொல்லும்போது எனக்கு உள்ளபடியே சந்தோஷமாக இருந்தது. சார், இதுவும் காவல்துறை தொடர்பான ஒரு செய்தி தான். எப்பயும் மத்திய அரசு வந்துட்டு மாநில காவல்துறைக்குன்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் அமௌண்ட் நிதி ஒதுக்குவாங்க. இந்த தடவை தமிழ்நாடு அரசுக்கு நிதி ஒதுக்கவே இல்லை. தொடர்ந்து மத்திய அரசு வஞ்சிச்சுக்கிட்டே இருக்கா சார்? என்ன வஞ்சனை? திராவிட மாடல் அரசில் காவல்துறை சீரழிந்து வருகிறது, சீர்கெட்டு வருகிறதுன்றது தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கக்கூடிய அந்த செய்தி மிக மிக முக்கியமான ஒரு செய்தி. உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன், 22ஆம் வருஷம் செஸ் ஒலிம்பியாடுக்காக பிரதமர் வந்தார், ஞாபகம் இருக்குங்களா? அப்போ வந்தப்போ இந்த மெட்டல் டிடெக்டர் வச்சு செக் பண்ணுவாங்க, இப்படி கையில் பிபின்னு சத்தம் கேட்கும்ல, ஃபிக்ஸ் பண்ணுவாங்கள்ல, அது மாதிரி பண்ணாங்க. அது ஆக்சுவலி சும்மா பொம்மையை வச்சு இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க, அது வேலை செய்யல அந்த மெட்டல் டிடெக்டர்னு அப்போது ஒரு செய்தி வந்தது. நாமளும் சேனலில் எடுத்து விவாதித்தோம் என்று நான் நினைக்கிறேன். இது போல் பல கருவிகள் பழுதடைந்து அல்லது ஓல்டாகி நிறைய கேட்ஜெட்ஸ் தமிழ்நாடு அரசில் இருக்கிறது. அதுபோலவே பாம் டிடெக்ஷனில் ஏராளமான நவீன கருவிகள் வந்துவிட்டன. நாம் இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள டெக்னாலஜியில் தான் பாம் டிடெக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கோம். இவங்க இந்த கருவியெல்லாம் விட நாயத்தான் நம்பியிருக்கிறாங்க. சரியா? அதனால் ஃபெலிக்ஸ் ஆஃபீஸில் இந்த பிரபலமானவர்கள் வீட்டில எல்லாம், பனையூரில் தாவேக அலுவலகத்தில் எல்லாம் போய் இவங்க வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனைன்னு சொன்ன உடனே அவங்களுக்கும் தெரியும் இது பொய்க்கால் அப்படின்ட்டு தெரியும். அதனால தான் நாயை விட்டு ஏன்பா போய் டாமி இப்போ இங்கே சுற்றிடுவோம் அப்படின்ட்டு விட்டுட்டு முடிச்சுட்டு வந்த உடனே இவங்க பண்ணிட்டு போயிட்டாங்க. இவங்களும் ஐயோ பாம்பு இருந்தால் கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். ஆனால் பூரா டுபாக் ஒரு கருவி என்பது இப்போது இந்த செய்தி அறிக்கையிலிருந்து தெரிகிறது. ரைட்டா? இப்படி மத்திய அரசு தானே சார் தொடர்ந்து பஞ்சிக்குது. சொல்லுங்கள் சார். ஃபண்டு மத்திய அரசு கொடுக்குது, சரியா? அந்த மத்திய அரசு கொடுக்கக்கூடிய ஃபண்டை நீங்கள் யூஸ் பண்ணணும். இப்போ மத்திய அரசு எதுக்கு ஃபண்டு கொடுக்குது? ஆயுதங்கள் வாங்க, இந்த வெடிகுண்டு கண்டறியும் கருவிகள் வாங்க, எளிமையாக சொல்ல போனால் காவல்துறையை நவீனப்படுத்த. அண்ட் இதுக்கு ஆக்சுவலி இந்த ஃபண்டுக்கு பேரே போலீஸ் மாடர்னைசேஷன் ஃபண்ட், காவல்துறையை நவீனப்படுத்துவதற்காக கொடுக்கக்கூடிய ஃபண்டு. ஸோ நீ என்ன பண்ணணும்? இந்த மாதிரி AK-47 இத்தனை வாங்குறதுக்கு உனக்கு பணம் கொடுத்தாங்கன்னா இதை பாருங்கள் சார், நாங்கள் இவ்வளோ AK-47 வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீ அதுக்கான யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட்னு சொல்கிறாங்க, அது கொடுக்கணும். கரெக்டாக? நீங்கள் என்ன பண்ணீங்க? காவல்துறையை நவீனப்படுத்துறதுக்கு பணத்தை கொடுத்தா புது ஸ்கார்பியோ வாங்கி மாமனாருக்கு கொடுக்குறீங்க. அப்போது யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட் எப்படி கொடுக்க முடியும்? சொல்லு, வஞ்சிக்குது நீ சொல்லு, இப்போ பதில் சொல்லுப்போ. நீங்கள் சொல்கிறத பார்த்தா இந்த புலிகேசி படத்தில் வர மாதிரி இந்த கம்பி போட்டு கட்டியிருப்பாங்க, நான் தான் பண்ணேன், இழுத்து பாருங்க வந்துடும் அப்படின்வாங்கல்ல, அது மாதிரி தான் இருக்கு போல இருக்கே சார். ஆமாம், மாடர்னைசேஷன் சொல்கிறது இது போல் நவீன கேட்ஜெட்ஸ். இன்னொன்று, இந்த
வாக்கி டாக்கி யூஸ் பண்ணுறாங்கல்ல, மைக்கு பார்த்துருப்பீங்கல்ல, இது ஓல்டு டெக்னாலஜி, அனலாக் இதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து ஏர்வேவ்ஸ் ஜாம் ஆச்சுன்னா சிக்கல், கூட்டம் அதிகமாச்சுன்னா சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது ஒன்று. இன்னொன்று, குயிக்காக பேட்டரி ட்ரெயின் ஆகிடுது. அதை ஒரு இதில் போட்டு, இப்படி ஒரு ஸ்டாண்டு மாதிரி இருக்கும், அதில் போட்டு அதை சார்ஜ் பண்ணணும். இன்னொன்று, எங்கே போனாலும் பேசுகிறதுக்காக தானே இந்த மாதிரியான ஒரு கருவி கொடுக்குறது. இன்றைக்கி டெக்னாலஜி நவீனமயமாகிடுச்சு. இன்றைக்கி ஃபோன்ஸே எவ்வளோ நாள் ஒரு 24 ஹவர்ஸ் சார்ஜ் நிற்கிற மாதிரிலாம் ஃபோன் இன்றைக்கி ரெடி பண்ணிட்டாங்க. அப்போ இவங்க மட்டும் ஏன்ப்பா அறத பழசானதை யூஸ் பண்ணிக்கிட்டணும்? இதனால தான் இந்த அதிகாரிகளை போட்டு நான் இந்த பாடுபடுத்துறதுக்கு காரணம் இது தான். புரியுதா? ஒரு உண்மையிலேயே உங்களுக்கு இந்த ஃபோர்ஸ் மேலே அக்கறை இருந்துச்சுன்னா நீங்கள் இதை செஞ்சுருக்கணுமா இல்லையா? தம்பி, ரெகுலராக ஆடிட் நடத்தணும். வெப்பன்ஸு, கேட்ஜெட்ஸு, இது எல்லாத்தையும் ஆடிட் நடத்தணும். அண்டு ஐஜி ஆர் ஏடிஜிபி ஆர்ம்டு போலீஸாக இருக்கிறவங்க, அவங்களது தான் இந்த வேலை. ஏன்னா அங்கே தானே வெப்பன்ஸ் இருக்கும், அதனால் அவங்க தான் இதெல்லாம் ஆடிட் பண்ணி சொல்லணும். ஆனால் அதை பனிஷ்மெண்ட் போஸ்டிங்காக எல்லா ஆஃபீஸரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவும் ஒரு வேலைன்னு பார்த்து இதை சீர்திருத்தணும், சரி செய்ய வேண்டும் என்று யாரும் நினைப்பதில்லை. அது பனிஷ்மெண்ட் போஸ்டிங்கே அங்கே போனோன்னா நமக்கு நல்ல போஸ்டிங் கிடையாதுன்றதுனால யாரும் அக்கறை செலுத்துவதில்லை. இன்னொன்று, இந்த வருதில் ஃபண்ட் 184 கோடி ஃபண்டு 6 வருடங்களாக இந்த ஃபண்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு நல்லா தெரியும். மார்க்கெட்டில் எந்த வண்டியா புது வண்டி வந்திருக்கு சார், இன்னோவாவில் ஹை கிராஸ்னு ஒன்று வந்திருக்கு சார். ரைட்டு, போடு இண்டன்ட்டு, ஐஜி அட்மினை கூப்பிடுப்பா, ஐஜி ஏடிஜி ஹெட் குவார்ட்டர்ஸ் கூப்பிடுப்பா, ஒரு ப்ரொபோசல் ஒன்று அனுப்புங்க. ஃபண்டு போலீஸ் மாடர்னைசேஷனுக்கு ஒதுக்கியிருக்காங்கல்ல, வண்டிகளை மாடர்னைஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு புது புது வண்டியை வாங்கி வீட்டில் மாமனாருக்கு ஒன்று, மனைவிக்கு ஒன்று, பிள்ளைங்களுக்கு காலேஜுக்கு ஸ்கூலுக்கு போனால் தனித்தனி வண்டி. 2 பிள்ளைங்க இருந்துச்சுன்னா 2 பிள்ளைங்களுக்கு தனித்தனி வண்டி போட்டது தான் போலீஸ்காரன் இருக்கான். அப்புறம் என்ன, டைஷாவில் 2 பார்க்கிங் இருக்குது, 6 வண்டி வச்சுருக்கிறான்னா ஒரு அதிகாரிக்கு எவ்வளோ திமிர் இருக்கும். இதனால் அல்டிமேட்லி யார் சஃபரர்ஸ்னு கேட்டேன்னா, ஒழுங்காக வேலை செய்யாத வாக்கி டாக்கியை வச்சுட்டு ஃபீல்டில் இருக்க ஆட்கள் தான் கஷ்டப்படுறாங்க. ஒருவருக்கு கூட இதை சரி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. இது மீண்டும் எங்கிருந்து தொடங்குகிறது என்று கேட்டீர்கள் என்றால் டாப்பில் இருந்து தொடங்குது. அப்போ அந்த போலீஸில் இன்ட்ரெஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு தரமான அதிகாரியை நீங்கள் துறை தலைவராக நியமிக்காததோட நீட்சி தானே இது. இதெல்லாம் செய்ய வேண்டியது யார்? ஹெட் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸ். அதில் பெஞ்சை தேய்கிற ஒரு பொம்மையை கொண்டு போய் நீங்கள் இப்போ திருப்பி இங்கே உட்கார வச்சுக்கிட்டு உங்களோட பாலிடிக்ஸ் நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறதுனால அல்டிமேட் கேஷுவாலிட்டி யாருன்னா போலீஸ் தான். 2021 30.84 கோடி, 21-22 34.84, 22-23 44, 23-24 21.99, 24-25 49.0 crores வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்கள் 10 ஆண்டு கால பழமையானவை. உத்தரப்பிரதேசம், ஒடிஷா, ராஜஸ்தான், குஜராத் போன்ற மாநிலங்கள் நவீனமான ஆயுதங்களை பயன்படுத்துகின்றன. இன்னைக்கு நமக்கு வந்து இங்கே தமிழ்நாட்டில் கன் கல்ச்சர் இல்லாததுனால வெப்பன்ஸுக்கான தேவை அவ்வளவாக ஏற்படவில்லை. இப்போ மும்பை போன்ற நகரங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே எல்லாருமே யூபி எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் கன் வச்சுருப்பாங்க. பட் நமக்கு அதுக்காக அவசியம் இல்லை என்பதற்காக நாம் 15 வருஷம் ஓல்டு துப்பாக்கி வச்சு யூஸ் பண்ணலாமா? உனக்கு கொடுக்குற ஃபண்டு அதுக்கு தானே. நீ எதுக்கு வண்டி இல்லை செலவு பண்ணுறது? நீ போய் இந்த எக்ஸ்பிரஸ் அவென்யூ போய் பாரு, எக்ஸ்பிரஸ் அவென்யூ ஃபீனிக்ஸ் மால்லாம் போய் பாரு, வெள்ளிக்கிழமைகளில் சனிக்கிழமைகளில் போய் பாரு, போலீஸ்னு வண்டி போட்டு நிற்கும் பாரு. இதெல்லாம் இந்த ஃபண்டில் வாங்கினது. ஏன்னா பழைய வண்டியில் போக மாட்டாங்க. புது வண்டி வாங்கினாங்கன்னு வச்சுக்கேன், புது வண்டி முதல்ல அதிகாரி வீட்டுக்கு போய்டும். நீ போய் இந்த ஸ்டேஷனுக்கு போறியே, ஏதாவது ஒரு ஸ்டேஷனில் நல்ல வண்டி நிற்கிதே? நேற்று கூட பார்த்தேன் சார், ஃபுல்லாக தகர இத்து போயிருந்தா. ஆமாம், 7 ஹவர்ஸில் பார்த்தியா வண்டி பார்த்தியா? அங்கே நிற்கிற வண்டியா ஓட்டி கண்டமாயி டொடன்னு சத்தம் வந்துட்டு இருக்க நேரத்தில் ஸ்டேஷனுக்கு தள்ளி விடுவாங்க. கூச்சமே இல்லாமல் அதை பண்ணுவாங்க. அதான் சொல்கிறேனே, அறுத்தந்தி வீட்டில் 6 வண்டி. இப்போ எப்படி ஃபோர்ஸ் நல்லாயிருக்கும்? இது அல்டிமேட்டாக கொஞ்சம் யோசிச்சுப்பார். ஒரு இன்ஸ்பெக்டரு தூக்கம் இல்லாமல் வேலை செய்கிறார், ஒரு ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர், லாண்ட் ஆர்டர், அதுவும் முக்கியமான ஸ்டேஷன்னா தூக்கம்லாம் பார்க்க முடியாது. பந்தோபஸ்து இது அதுன்னு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஆளுக்கு ஒரு இத்து போன வண்டி கொடுக்கும்போது எவ்வளோ மன அழுத்தம் அந்த ஆளுக்கு இருக்கும். அந்த மன அழுத்தத்தெல்லாம் யார் மேலே காட்டுவாங்கன்னா அஜித்குமார் கையில் சிக்கும்போது காட்டிடுவாங்க. புரியுதா? இது ஒரு பெரிய சைக்கிள், நேரடியாக உனக்கு தெரியாது. ஒருத்தனை அட்டின்னு அடித்து குரூரமாக எப்படி தாக்க முடியுது? உன்ன மாதிரி ஒரு பையன் தான்ப்பா அஜித்து. 5 பேர் சேர்ந்து உன்னை படுக்க போட்டுட்டு லத்தியில் எப்படி அடித்து கொள்கிற அளவுக்கு எப்படி அடிக்க முடியுது அவனால்? எங்கேருந்து வருது? உன்னால் செய்ய முடியுமா? அதை எல்லாத்து மேலேயும் இருக்கிற அந்த பென்டப் எமோஷன் இந்த மாதிரி ஒருத்தன் சிக்கும்போது காட்டி எவனையாவது ஒருத்தனை கொன்னுட்டு மாட்டிக்கிறாங்க. மனிதத்தன்மை, இறக்க குணம் என்பதே போய்விடு. இது போக சரி நம்ம 10 வருஷம் வேலை செஞ்சுட்டோம், நமக்கு ப்ரொமோஷன் வரும்னு பார்த்தா அதில் ஊறுபட்ட குளறுபடியை ஏற்படுத்தி ப்ரொமோஷனும் வராமல் பண்ணி விட்டுறது. இவங்க அந்த அதிகாரிகளை பார்த்தீங்கன்னா சொகுசாக உட்காந்துக்கிட்டு பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டு புது புது வண்டி எடுத்துக்கிட்டு மாமனாருக்கு வண்டி கொடுத்துக்கிட்டு யூடியூப்பில் எவன் பேசுகிறான்னு அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டுக்கிட்டு, என்ன கூட்டியா கொஸ்டின் பதில் சொன்னாங்களா, சொல்லலையா, எழுத வை கொஸ்டின், வரலையா திருப்பி சம்மன் சர்வ் பண்ணு, அடுத்த கேஸில் எஃப்ஐஆர் போடு. கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஒரு 5 பேர் கொண்ட டீமு நம்ம வீடியோவை என் டு என் பார்த்து நோட்ஸு போடுறது ஒரு போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு வேலையாக பார்த்து 7 ஹவர்ஸ்லேருந்து எத்தனை வாட்டி வந்துட்டு போயிட்டாங்க நம்ம ஆஃபீஸுக்கு.
சொல்கிறது மேலேருந்து சொல்லிவிட்டு போயிடுறாங்க பாவம். அவங்களும் நடந்து உங்களுக்கு மேன் பவர் எவ்வளோ வேஸ்ட்டு பாரு. நீங்கள் உண்மையான கிரைமை கண்டுபிடிக்கணும்ல. ஒரு பொய் கேஸுக்கு இவ்வளோ மெனக்கிட்டுறீங்களே, உண்மையான கிரைமை தானே கண்டுபிடிக்கணும். இது எல்லாத்தையும் யாருப்பா பார்த்து சரி பண்ணணும்னா, காலஞ்சென்ற டிஜிபி திரு மோகன்தாஸ் அவர்கள் எம்ஜி ராமச்சந்திரனை பற்றி எம்ஜிஆர் த மேன் அண்ட் த மித் என்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அதுதான் ஒரு எம்ஜிஆர் பற்றி நிறைய புத்தகங்கள்லாம் வந்திருக்குனாலும் அது வந்து ரொம்ப க்ளோஸ் குவார்ட்டர்ஸில் எம்ஜிஆரோடு பணியாற்றிய ஒருவர் எழுதிய ஒரு புத்தகம் என்பதனால் அதோட ஆத்தென்டிசிட்டி கெட்ஸ் குட். நான் சொல்கிறது 80s சரியா, காலையில் ஒரு முறை, அப்போல்லாம் இவ்வளோ டெக்னாலஜிலாம் வளரல, காலையில் ஒரு முறை மாலையில் ஒரு முறை இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டு, டெய்லி சிச்சுவேஷன் ரிப்போர்ட்டு எம்ஜிஆருக்கு போக வேண்டும். அவரை தான் படிப்பார், கேட்பார். ஆனால் அந்த மாலை இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டும் காலை இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டும் வர்ற வரைக்கும் எம்ஜிஆர் காத்திருக்க மாட்டாராம். என்ன டெவலப்மெண்ட்னாலும் ஃபோனில் முதல்ல அவர்கிட்ட சொல்லணுமா. ஈவினிங் அந்த இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் அவர் கைக்கு போய் சேரும்போது அவருக்கு தெரியாத விஷயங்களே இருக்காது. இது போக கட்சிக்காரன்ட்டெல்லாம் எனக்கு எம்ஜிஆருக்கு இவ்வளோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில் இருக்குன்றது எனக்கு இந்த புத்தகத்தெல்லாம் படித்த பிறகு தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. இது போக கட்சிக்காரங்கிட்டெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறான். கருணாநிதி எக்ஸ்ட்ராடினரி, ஹீஸ் ரியலி பிரில்லியன்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில். பட்ட வர்த்தனமாக வெளிப்படையாக நடக்குது, ஊரே பேசினிருக்கு. அது கூட தெரியாத ஒரு முதல்வர் இருக்கிறாருன்னா எவ்வளோ ஒரு மோசமான ஆட்சி இது. ஒரே ஒரு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டை கூட படிக்காமல் இப்படி ஒரு முதல்வரை தமிழகம் பார்த்ததே கிடையாது. அதனால தான் இந்த அலங்கோல ஆட்சி. இது அவர் டிபார்ட்மெண்ட்டு தானே. இப்போ நம்ம பேசணுமே, மாடர்னைசேஷன் ஃபண்டை யூட்டிலைஸ் பண்ணாதனால 180 கோடியை சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நிப்பாட்டி வச்சிருக்குன்ற இந்த செய்தியை பார்க்குறோமே, இது யார் டிபார்ட்மெண்ட் இது? நான் சொல்கிறேன், இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இது போல் இவ்வளோ பெரிய செய்தி வந்திருக்குன்றது அவருக்கு கடைசி வரைக்கும் தெரிய போகிறது. இவங்க தானே வைக்கணும் ரிப்போர்ட்டில், தீப்பொறி தான் படிப்பார். இது தேவையில்லை சார். அதனால தான் இந்த சாபக்கேடு நீங்க வேண்டும் என்று நாம் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கோம். சார் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நட்டா வந்திருந்தாரு, அப்போ அந்த வண்டி கூட நின்றுடுச்சு இல்லைங்க சார்? ஞாபகம் இருக்கா? அப்போ அதுக்கு அவங்க தமிழக அரசு என்ன காரணம் சொல்லியிருந்தாங்கன்னா, ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட்டிட்டீங்க, எத்தனையோ கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓட்டிட்டீங்கன்னா. நான் அதுக்கப்புறம் செக்யூரிட்டி பிரான்ச்சில் வேலை செஞ்ச அதிகாரிகள்கிட்ட பேசினேன். தம்பி, எவ்வளோ வேகமாக ஓட்டினாலும் அது தாங்கணும்ப்பா. அந்த ஜாமர் இருக்கிற அந்த புல்லட் ப்ரூஃப் வெஹிக்கிள் வெயிட் அதிகமாக இருக்குன்றதை நான் ஒத்துக்கிறேன். அதை ஓட்டுற டிரைவர்ஸு, அதை ஓட்டி ட்ரெயின் பண்ண டிரைவர்ஸை தான் கொடுப்பாங்க. அந்த வண்டி ஸ்பிக் அண்ட் ஸ்பேனாக ஃபென்டாஸ்டிக் கண்டிஷனில் அந்த வண்டி இருக்கணும். ஏன்னா வர குண்டு துளைக்காத கார் என்றாலே விவிஐபி தானே வரப்போகிறாங்க. இப்போ ஏதோ ஒரு ஆபத்து வருது, அவங்க ஃபாஸ்ட்டாக தானே அதை ஓட்டி ஆகணும். ஆமாம், துரத்துட்டு வரான் என் தீவிரவாதி, இருப்பா 60 கிலோமீட்டருக்கு மேலே ஓட்டக்கூடாது, நீ வேற வேகமாக வர்ற மூலமாவா. இதோட நீட்சி தானே இது. மாடர்னைசேஷனாக என்ன? இதை மாடர்னைஸ் பண்ணுமா, மாமனார் கொடுக்குற வண்டியை மாடர்னைஸ் பண்ணுமா? நீ என்ன கேள்வி எழுத வச்சதே சார். டிஜிட்டல் வேர்ல்டில் நீங்கள் எதுக்கு மேடம் என்ன கேள்வி எழுத வைக்கிறீங்க? இப்போ நான் ஏதோ ஒரு கடிதத்தின் மூலமாக அவருக்கு வந்து மிரட்டல் விட்டுருந்தா கூட எழுத வைக்கலாம். அதுக்கான தேவை என்ன? கையெழுத்தை செக் பண்ணுறதுக்குன்ட்டு எழுத வைக்கிறோம் என்று ஒரு வாதத்துக்கு வைத்துக் கொள்ளலாம். அங்கேருந்து மினிட் பை மினிட் அப்டேட் கேட்டுட்டு இருந்திருக்காரு. என்னாச்சு, பேசிட்டாங்களா, எவ்வளோ நேரம் ஆச்சு? அதுவே கூட சார் நுணுக்கமாக கண்டுபிடிக்கணும்னு முடிவு பண்ணாங்கன்னா என்ன ஆன்சர் எழுத வச்சே கண்டுபிடிச்சிடலாம். ஆமாம், அவங்க நோக்கம் அதில் சாயங்காலம் வரைக்கும் உங்களை உட்கார வைக்கிறது. இந்த கேஸில் மட்டும் இல்லை, சும்மாவே நீ விசாரணைக்குன்னு போனால் உட்காரியா, அதுதான். நீ எப்படி ஏஞ்சி வர முடியும்? உங்கள் மாலதி துணிச்சலானவர் எழுந்து வந்து விட்டார், கவலைப்படவில்லை. பாவம் அந்த சப் இன்ஸ்பெக்டர் வந்து கெஞ்சுறாங்க, இன்னொரு 10 நிமிஷங்க மீதி கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டு போங்க அப்படின்ட்டு அவங்க கேட்குறாங்க. அவங்க ஃபாலோ பண்ணுற ப்ரொசீஜர்ஸ்க்கெலாம் 10 நிமிஷத்துலாம் முடிக்க முடியாது. அப்படிதாம்மா உருட்டுறது. அப்புறம் 10 நிமிஷம்ட்டு நீங்கள் போய் உள்ள நேற்று உட்காந்துருந்துங்களா? இன்றைக்கி 10 மணி நேரம் ஆகியிருப்பாங்க. கேட்குறேன் மேடம், கொஸ்டினை கொடுத்துருங்க மேடம், நான் அப்படியே பார்த்து கிடக்கடன்னு எழுதிடுறேன். எனவே இன்னொரு பெண் காவலர் கூட இருக்காங்க, அவங்க வந்து அது கரெக்டாக தான் கொஸ்டின்ஸை எழுதுறானான்னு கவனிச்சுக்கிட்டா கூட போதும். முடியாதுன்னு அடம் பிடிக்கிறாங்க சார். அங்கே மேலேருந்து சொல்லியிருப்பாங்க, சார் கிளம்புறாங்கன்னு. இவங்க இதை எதிர்பார்க்கல, புரியுதா? நீ எந்த ஏஜென்சி விசாரணைக்கு போனாலும் போயிட்டு விசாரிக்கிறதுனா விசாரிச்சு முடிச்சுட்டு போங்க அப்படின்னா, வர்றவங்களை பயமுறுத்துறதுக்கு என்ன பண்ணுவாங்க, உட்காரு. நீ எந்த வேலையும் இல்லாமல் விசாரிச்சுலாம் முடிச்சிட்டா கூட ஐயா வரணும், மேலேருந்து உத்தரவு வரணுன்ட்டு சும்மா உட்கார வச்சுருவாங்கப்பா. நீ விசாரிக்க போகிற ஆளுக்கு உனக்கு பயம் இருக்கும்ல, போனால் ஏதாவது பண்ணிட்டுவாங்களோ, போனால் நைட்டு வீட்டுக்கு வந்து தூக்கிடுவாங்களோ, இப்படிலாம் பயம் இருக்கும்ல உனக்கு. ஆனால் நீ உட்காந்துக்கிட்டே இருப்ப. இதில் ஒரு குரூர சந்தோஷம் அவங்களுக்கு. மாலதியோட வீரத்தை பற்றி அந்த காவல்துறையினர் சரியாக தெரியவில்லை. சார், கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி தான் நம்ம மலையில் நனைஞ்சதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போய் பார்த்தாரு. பார்த்த சுருக்கு வேகமாக எல்லாத்தையும் வந்து கொள்முதல் பண்ணாங்க. இப்போ ஆட்கள் பற்றாக்குறையால் மீண்டும் வந்து கொள்முதல் வந்து தாமதமாயிட்டு அப்படின்னு சொல்லி செய்தி வந்திருக்கு சார். அந்த ஒரு விவகாரத்தை எடுத்தால் அந்த விவகாரத்தில் மக்களின் கவனம், ஊடகங்களின் கவனம் இருக்கும் வரை வேலை வேகமாக நடக்கிறது. அந்த ஊடகம் மற்றும் மக்களின் கவனம் வேறு பக்கம் அப்படி லேசாக திரும்புகிற சமயத்தில் அப்படியே அதை விட்டுட்டு போயிடுறாங்கப்பா. இது இந்த அரசோட தன்மையாகவே இருந்துகிட்டு வருது. தம்பி, நெல் கொள்முதல் பண்ணுறதுனா அறுவடை முடிகிற வரைக்கும், குருவை சாகுபடி முடிகிற வரைக்கும் கொள்முதல் பண்ணுமா இல்லையா? டிவி கேமரா இருக்கிற வரைக்குமா கொள்முதல் பண்ணிட்டு நிறுத்துவீங்க? இன்றைக்கி எக்ஸ்பிரஸில் நாகப்பட்டினத்தை சேர்ந்த செய்தியாளர் முகமது சலாவுதீன் என்பவர் இன்னைக்கு ஃபார்மர்ஸ் ஒரி ஆஸ் மேன் பவர் ஷார்ட்டேஜ் ஸ்லோஸ் பேடி ப்ரொக்யூர்மெண்ட் அட் டிபிசிஸ் அப்படின்ட்டு தலைப்பில் ஒரு செய்தி வெளியிட்டு, மழை கொஞ்சம் நின்ன உடனே இப்போது விவசாயிகள்
வீட்டிலேயோ ரோட்டிலேயோ நெல்லை போட்டு காய வச்சு எடுத்து வச்சுருக்கிறாங்க. இந்த நேரத்தில் டக்குன்னு ப்ரொக்யூர் பண்ணி முடிக்கணும். புரியுதா? இப்போ ஒரு லோ ப்ரெஷர் ஃபார்ம் ஆகி மழை ஆரம்பிச்சிச்சுன்னா இது பூரா வீணப்படும். கரெக்டாக? இப்போ டக்குன்னு அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் கோடவுனில் போய் சேஃப்டி பண்ணுறது ஒரு அரசோட வேலை. அண்ட் ஏன் இந்த ப்ரொக்யூர்மெண்ட்டு தாமதமாகிறது என்று இந்த செய்தியாளர் எழுதியிருக்கிறார் என்றால், மூட்டை ஏற்றுறதுக்கு ஏற்கனவே நாம் சொன்னது போல் மூட்டை ஏற்றுறதுக்கு ஆள் இல்லை. ரைட்டா? நீங்கள் அதுக்கு இன்னும் ஒரு அமௌண்ட்டு கூலியாக வைத்திருப்பீர்கள். அந்த வேலைக்கு மேன் பவர் செய்கிறதுக்கு ஆட்கள் இல்லாமல் இருந்தால் அரசாங்கம் இன்னோவேட்டிவாக யோசிக்கணும். புரியுதா? புதுசாக யோசிக்கணும். பாலம் கட்டுற வேலையெல்லாம் யார்ப்பா செஞ்சிட்ருக்கா இன்றைக்கி? கடையில் முடி வெட்டுற கடையில், சலூனில் பாலம் கட்டுற வேலை நார்த் இந்தியன்ஸ் செஞ்சிட்ருக்காங்க. அவங்கெல்லாம் எங்கேருந்து வராங்க? அவங்க எல்லாத்தையும் வேலைக்கு அனுப்புறதுக்கு ஒரு மேன் பவர் ஏஜென்சிங்க இருக்கும். ரைட்டா? அவங்ககிட்ட எனக்கு இத்தனை பேர் வேணும் இந்த வேலைக்கு அப்படின்னு கேட்டால் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ நாகப்பட்டினத்தில், தஞ்சாவூரில், திருவாரூரில் இதற்கான தேவை இருக்குதுன்னா இது டைம்லி செய்ய வேண்டிய வேலை. புரியுதா? நீ இப்போ நாளைக்கு மழை ஆரம்பிச்சுன்னா முடிஞ்சு, நெல் போச்சு. ஏதாவது பண்ணி அந்த நெல்லை முதல்ல எடுத்து கோடவுனில் கொண்டு போகணும். அப்போ அரசோ அந்த மாவட்ட ஆட்சியரோ மாவட்ட நிர்வாகமோ இன்னோவேட்டிவாக யோசித்து எங்கேருந்தாவது ஆட்களை கொண்டு வர வேண்டும். உள்ளூரில் இருக்கிறவங்க படித்தவங்க இந்த மூட்டை தூக்குற வேலைக்கு வரமாட்டாங்க. ரைட்டா? அப்போ இது போன்ற வேலைகளை செய்யுங்கள். இது போல் இன்னோவேட்டிவாக யோசித்து டக்குன்னு இதுக்கான மேன் பவரை ஏற்பாடு பண்ணணும். ஒரு அரசு நிர்வாகம் ஆள் இல்லைன்றதுக்காக நெல் கொள்முதலை நிறுத்துறது உங்களுக்கு அவமானம் இல்லையா? இது ஊடகங்களில் செய்தியாக வரணுமா? இந்த ஊடகங்களில் செய்தியாக வரலைன்னா நம்ம நாகப்பட்டினத்தில் இல்லை, நமக்கு இது தெரியாது. உங்களுக்கு தெரியலன்னு சொல்லாமல் நீங்கள் வரத்து குறையுது இல்லை? இன்னும் 800 சொச்சம் ஹெக்டேரு அறுவடை செய்ய வேண்டிய நிலையில் இருக்கிறது. அதை பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு இல்லை? அதுக்கப்புறம் திரும்பி வதைக்க தான் போகிறாங்க. அதுக்கப்புறம் அறுவடை செய்யறதுக்கு வயலும் இருக்காது, நெல்லும் இருக்காது. இதில் ஏன் இந்த சுணக்கம்? சார், நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்களோட பிடிவாதத்தால் இந்த மணல் குவாரிகள் திறப்பு தள்ளி போயிருக்கு, திறக்க முடியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் பிடிவாதம் பிடிக்கிறார் அவரு? அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு யாருக்காவது டெண்டர் கொடுங்கன்னு சொல்லுவார் போல். அது ஏதோ புதுக்கோட்டையில் இருக்கவங்க அப்படின்ட்டு வந்துச்சு. புதுக்கோட்டையில் யார் அவங்களுக்கு பிடிச்சவங்க? சார், ஒரு ஊரில் யார் வேணாலும் இருக்கலாம், நிறைய பேர். புதுக்கோட்டை என்றாலே உங்கள் நினைவுக்கு யார் வர வேண்டும்? புதுக்கோட்டையின் மன்னர்கள் மும்மூர்த்திகள் ராமச்சந்திரன், ரத்தினன், கரிகாலன். இவங்க தான் அந்த ஊர். திரு கரிகாலன் அவர்களோடு திரு துரைமுருகன் எவ்வளவு நெருக்கம் என்பதையெல்லாம் ரொம்ப விரிவாக அந்த காலகட்டத்திலேயே செய்திகளாக வந்திருக்கிறது நாம் பார்த்துருக்குறோம். ஸோ அவங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்ட்டு துரைமுருகன் அவர்கள் பிடிவாதமாக இருக்கிறார் என்பது தான் இந்த செய்தி. நேற்றைக்கு முன்தினம் நாம் நிகழ்ச்சியில் பேசியிருந்தோம். திருப்பி அவங்களுக்கு கொடுக்க போகிறாங்கன்ட்டு பேசியிருந்தோம்ல, அதுக்கு பின்னணியில் இருக்கிறது துரைமுருகன் அப்படின்ற செய்தி தான் இன்றைக்கி வந்திருக்குது. அதுவும் போச்சு, மணலும் போச்சு. எதெல்லாம் எடுக்கிறீங்க, எல்லாத்தையும் முடிச்சு விட்றீங்க. நின்றுடுச்சு. சரியா? இப்போ அந்த குரூப்புக்கு மணல் கொடுக்குற ஐடியாவை ட்ராப் பண்ணிட்டாங்க. இடி வேறு வேகமாக உரிமை கொண்டு இருக்கிறது என்பதை புரிந்து இதையொட்டி பார்த்தீங்கன்னா நேற்று இந்த புதிய வாக்காளர் திருத்தத்தை பற்றி ஒரு திமுக நிகழ்ச்சி நடந்திருக்கிறது. அந்த நிகழ்ச்சியில் பேசிய உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோவி செழியன் அவர்கள் பிஜேபியை போட்டு பந்தாடி இருக்கார், பொலன்னு பொழந்துருக்கார். அதுக்கப்புறம் தலைமை நிலைய செயலாளராக வந்த எனது அருமை நண்பர் திரு KN நேரு, நீ நேற்று மந்திரி ஆனாலும் நான் பேசுகிறேன் பார்க்குறியா என்று பிஜேபி அதை விட வேகமாக பந்தாடுவார்னு பார்த்தா எதுவுமே பிஜேபி பற்றி பேசலையா. இப்போ பார்த்து வாக்காளர் பட்டியல் சரி பண்ணுங்கப்பா என்று அதோடு நிறுத்தி விட்டாராம். ஏன்? எல்லாம் இடியின் செயல் தான். டாமி கடிச்சு வச்சிருன்ற பயம். அண்ட் இட் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். எப்படி மனசு வரும்? அவர் ஏற்கனவே தன்னோட பயத்தை வெளிப்படுத்திட்டார்ல. குறி வைக்கிறது பிஜேபி ஃபஸ்ட்டு என்ன குறி வச்சிருக்கு அப்படின்றத சொல்லிட்டாரு. மற்றவங்களுக்கு தெரியாது, நேருக்கு தெரியும்ல அதில் எவ்வளோ இரெகுலாரிட்டி நடந்திருக்குன்னு. அண்ட் பிடிச்சாங்கன்னா செந்தில் பாலாஜிலாம் கிட்டத்தட்ட 500 நாட்கள் சிறையில் இருந்தார். சரியா? நேரு 2011 நில அபகரிப்பு வழக்கில் கைது செய்து கிட்டத்தட்ட 1.5 மாதமோ 2 மாதமோ சிறையில் இருந்தார். ஏஜ் ஃபேக்டர் ஒன்று இருக்குது. புரியுதா? சொகுசாக பழகிட்டாங்க. இப்போ சிறைக்கு போகிறதுன்றதை நினச்சாலே பெருமச்சம் வரும். அண்டு இந்த குடும்பம் அவங்களுக்கு பிரச்சனை வந்தால் தான் காப்பாற்றும், நமக்கெல்லாம் பிரச்சனை வந்தால் இந்த குடும்பம் கண்டுக்காதுன்றதுலாம் நேருவுக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது எதுக்கு பிஜேபி போட்டு திட்டி? மவனுக்கு பிரச்சனை ஒன்று இவங்க போய் நிதி ஆயோக்குன்னு போய் அங்கே போய் ரூமில் சத்தம் போடாமல் காலில் விழுந்துட்டு வந்துடுறாங்க. நம்ம தான் காப்பாற்றிக்கணும் அப்படின்றதெல்லாம் திமுகவில் இருக்கக்கூடிய எல்லா அமைச்சர்களுக்கும் தெரியும். அதோட நீட்சி தான் இது. இப்போது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் எப்படி தீவிர பிஜேபி எதிர்ப்பை நீங்கள் கையாள போகிறீங்க தமிழ்நாட்டில்? இன்னும் போக பாரு தம்பி, எப்படி பம்ம போகிறாங்கன்றது மட்டும் பாரு. ஆனால் பம்முவார்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. முதலமைச்சர் அவர்கள் நேற்று பேசியிருக்காரு, திமுக காரணம் தொட்டு கூட பார்க்க முடியாது, நாங்களாம் எமர்ஜென்சி பீரியட்லேயே அவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணால் இதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெருசாகவே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப சுருக்கமாக சொல்லிடுறேன். அவ்வளவு நெருக்கடிகளை திமுக சந்தித்தது. சரியா?
எமர்ஜென்சியில் மகனை தூக்கி உள்ள வச்சிட்டாங்க. அடி திமுககாரங்க. எமர்ஜென்சி முடிஞ்சு எலெக்ஷன் வருது, எம்ஜிஆர் வேறு ஆட்சிக்கு வந்துட்டார். புரியுதா? 80 அதுக்கு அடுத்து தேர்தல் வருது. 77 ஜனதா கவர்மெண்ட் டெல்லியில் ஃபார்ம் ஆகிடுது. இந்திரா காந்தி பெரும் தோல்வியை தழுவுகிறார். தழுவுன உடனே எம்ஜிஆருக்கு எப்போவுமே என்னென்னா ஒரே கட்சியோடு தான் எப்போதும் கூட்டணி, மத்தியிலே ஆளும் கட்சி, அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி. மொரார்ஜி தேசாய் பிரதமர்னு சொன்னோடனே நேராக போய் அவரோட உறவு ஏடிஎம்கே போயிட்டார். அவர் என்ன பண்ணுறதுப்பா, சரி வேறு எந்த கட்சியோட கூட்டணி வைக்கலான்னு பார்த்தா நம்மளை போட்டு அச்சு தூக்கி போட்டு மெச்ச காங்கிரஸ் கட்சி மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு கூச்சமே இல்லாமல் நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக என்று போய் கையை கோத்தார். இதுதான் இவங்க எமர்ஜென்சியை பார்த்த லட்சணம். புரியுதா? அதுக்குள்ளே ஏற்கனவே அந்த சர்க்காரிய கமிஷனை வச்சு விசாரணையில் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. சர்க்காரிய கமிஷன் ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் கமெண்ட்ஸ் பண்ணிடுச்சு. எல்லா வகையிலும் சாதுரியம் இருந்தது. புரியுதா? தம்பி அடி வாங்கிட்டெல்லாம் பெருசுப்படுத்தாத, கம்முன்னு முதல்ல இந்த தொப்பியை காலி பண்ணோம், அவ்வளோதான் அன்றைக்கி எய்ம். இதான் நீங்கள் பார்த்த லட்சணம். ரோசமாலாம் இருந்திருக்கணும். இப்போ ஒரு 30 வருஷம் கழித்து இன்றைக்கி நீங்கள் கூட்டணி சேர்றதை நான் பெரிதுபடுத்தலை. ஆனால் காங்கிரஸை எதிர்த்து தான் கட்சியை ஆரம்பிக்கிறீங்க. இந்த காங்கிரஸ் கட்சி உங்களை என்ன பண்ணுறேன் பாருன்ட்டு உங்கள் மகனையே தூக்கி போட்டு அடிக்குது. லோடுக்குன்னு போய் நீங்கள் கை ஒருத்தர் காலில் விழுந்தீங்களா இல்லையா? அதுதான் சார் திமுக காரங்களுக்கு இருக்க திறமை. நான் விளையாட்டுக்கு சொல்லலை, அவங்க எல்லா காம்ப்ரமைஸுக்கும் தயாராக இருப்பார்கள். அவ்வளோதான். எதுக்கு இப்போ இந்த வீரவசனம்னு கேட்குறேன் நான். நாங்கள் இதை பார்த்துருக்கோம் அதை பார்த்துருக்கோன்னு. உங்கள் லட்சணம் உங்கள் வீரன்லாம் தெரியும். இவ்வளோதான். எத்தனை நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துருக்காரு முதல்வர் சொல்லுப்பா? 1 சார். வருஷம் தானே நடக்குது. தங்கம் தென்னரசு போயிருக்காரு, தியாகராஜன் போயிருக்காரு, மற்றவங்க எல்லாரும் போயிருக்காங்க. என்றைக்கா போயிருக்காரு சொல்லியா? தனியாக 5 நிமிஷம் சந்திச்சாரா? எதுக்கு இப்போ இந்த சந்திப்பு? தாமி மகனை கவ்வ தொடங்கிடுச்சுன்றது தெரிஞ்ச உடனே தானே நீங்கள் போனீங்க. நீங்கள் பேசுகிறீங்க வீரம். மழை பெய்யுது, உலகத்தில் எங்கேயாவது வெள்ளை கொடை தூக்கிட்டு போனதை நீ கேள்விப்பட்டிருக்கேன்? நீ பீடா வைக்கிறவன் தான் கலர் கலராக கொடை வச்சுக்கிட்டு பீடா வச்சுக்கிட்டு இருப்பான். யோசிச்சு பாரு. எடுத்துகிட்டு போங்க. நீங்கள் மழை பெய்யுது, நீங்கள் கொடை எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் கருப்பு கொடையை எடுத்துகிட்டு போனால் ஜி கோச்சுக்குவார். ஓ கருப்பு கொடி கட்டுறியா மேன் அப்படின்னு கோவப்பட்டுற போகிறான்றதா வெள்ளை கொடை தூக்கிட்டு போன கேவலமானவங்க தானே நீங்கள். இப்போ இடி டாஸ்மாகில் குடும்பத்தை நோக்கி வந்துச்சுன்னா இங்கேருந்து உருண்டுக்கிட்டே போவாங்க. பார்க்குறியா? வீரத்தை பற்றி பேசுகிறாங்க. எப்படியோ சாதுரியமாக நிறுத்திடுறாங்கல்ல சார். அது உண்மைதான். நீ வீரமாக சீனை போட்டுக்காதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன் நான். சார் இன்னைக்கு தினகரனில் இந்த கரூர் சம்பவம் தொடர்பாக விசாரணை எந்த கட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் சார் செய்தி. இது இந்த டீ கடை பெஞ்ச் மாதிரி தினகரனில் பீட்டர் மாமா அப்படின்ட்டு ஒன்று வரும். முழுசாகவே படிக்கிறேன். கரூரில் 41 பேர் உயிரிழந்த கதையை கேட்டு விசாரணைக்கு சென்ற சிபிஐ ஆஃபீஸர்கள் கண்கள் குளமாகிடுச்சு. என்ன வெங்காயம் ஏதாவது வெட்டினாங்களா? விசாரிக்க சொன்னால் வெங்காயம் வெட்டிகிட்டு இருந்திருக்காங்க. புதிதாக கட்சி தொடங்கிய நடிகர் கரூரில் பொதுக்கூட்டத்தை நடத்தப் போவதாக சொல்லியதால் அவரை பார்க்கும் ஆவலில் வந்த 41 ஏழை எளிய மக்களின் உயிர் போனது. அதுவும் குடிப்பதற்கு தண்ணீர் கூட ஏற்பாடு செய்யாமல் இருந்ததால் பெண்கள், குழந்தைகள் என அவர்கள் கொடூரமாக துடிதுடித்து உயிரை விட்டாங்க. இந்த துயரத்தை கேள்விப்பட்டதும் இரவோடு இரவாக ஓடோடி சென்ற முதல்வர், இதெல்லாம் விட்டு சிபிஐ அதிகாரிகள் இதெல்லாம் பேசினாங்களாம். ஓடோடி சென்ற முதல்வர் கண் கலங்கிய நிலையில் ஆறுதல் சொன்னதோடு அவர்களுக்கான உதவியையும் வழங்கினார். அந்நேரத்தில் தன்னை நம்பி வந்த மக்கள் பக்கம் இல்லாமல் ஓடி ஒளிந்து கொண்டாராம் அந்த நடிகரும் அவரது கூட்டாளிகளும். இதெல்லாம் பழைய வேதனை என்றாலும் மனதிற்கும் அரசியல்வாதிகளால் அதை எளிதில் மறந்துவிட முடியாது. ஆனால் வீட்டிற்குள் பதுங்கியிருந்த அந்த நடிகர் மற்றும் கூட்டாளிகளுக்கு இன்னும் கூட இருமாப்பு போகலையாம். நம்மால் இத்தனை உயிர்கள் போயிருக்கு என்ற எண்ணம் கொஞ்சம் கூட இல்லாத நிலையில் இன்னும் அதிகமாக கொக்கரிக்கிறாங்களாம். 30 ஆண்டுகள் சினிமாவில் நடித்ததனால் அரசியலில் கூட சினிமா எண்ணத்திலேயே புதிய தலைவர் மூழ்கி கிடக்கிறாராம். இந்த கொடிய வேதனைக்கு பிறகு கூட இறந்தவர்களின் புகைப்படத்தை வைத்து ஒரு அஞ்சலி கூட செலுத்தாத நிலையில் சினிமா கெத்திலையும் அதே ஸ்டைலிலும் இருக்காராம். இந்த சூழலில் கரூர் வழக்கை விசாரித்து வரும் சிபிஐ அதிகாரிகள் ரொம்பவே ஷாக் ஆகியிருக்காங்களாம். என்ன ஷாக்குன்னு சொல்கிறேன் கேள்வி. நடிகரின் கரூர் பயணத்திற்கு புறப்பட்டு சொகுசு பஸ்ஸில் வரும் காட்சிகள் காருக்குள் இருந்து லைட்டை ஆஃப் செய்து போட்டது என அவரது நடவடிக்கைகளை பார்த்து வெறுத்து போனாங்களாம். மக்களை காக்க வருவேன் என்று கூறிக்கிட்டு ரசிகர்களை இவ்வளவு மட்டமாக நடத்திய காட்சிகள் அவர்களை ரொம்பவே ரணகலப்படுத்தியிருக்கான். அதோடு இறந்தவர்களின் பிரேத பரிசோதனை அறிக்கையை பார்த்ததும் அவங்களுக்கு நெஞ்சே வெடிச்சு போச்சான். அப்படின்னா பறந்துச்சு அந்த பிரேத பரிசோதனை அறிக்கையில். சிபிஐ அதிகாரி நெஞ்சு வச்சுச்சு. ஓகே, விசாரணையை நடத்திட்டு இருக்காங்க. கண்கலங்கி அவர்கள் தொடர் விசாரணையை நடத்திட்டு இருக்காங்க. இவ்வளவு வித்தியாசமான எண்ணங்களை கொண்டவர் எப்படி மக்களை காப்பாற்றுவார்? இது டெல்லியிலேருந்து வந்திருக்க ஆபீசர் எப்படி மக்களை காப்பாற்றுவார் என்று கேள்வி அவர்கள் மனதில் எழுந்திருப்பதாக சிபிஐ வட்டாரங்களிலிருந்து தகவல் வெளியாகிட்டு இருக்கு.
கரூர் சம்பவத்திற்கு பிறகு நடிகரின் நடவடிக்கைகளையும் ஆய்வு செய்துட்டு இருக்காங்க உளவு பிரிவு அப்படின்னு போட்டுக்கிட்டாங்க. இது ஒரு காசிப் காலம்தான், ரைட்டா? உண்மையை சார்ந்து இருக்கணும்ல. எந்த சிபிஐ அதிகாரி, அவர் குஜராத் காட்டுற அந்த பிரவீன் என்ன, அண்டு இன்னொருத்தர் டெல்லியிலேருந்து வந்திருக்கிறாரு. யாரோட கண்கள் குளமாச்சு, யாரோட நெஞ்சு இப்போ வெடிச்சிச்சு? என்னதான் இந்த ஒரு தினகரன் சுரேஷ் அவர் விருப்பமான செய்தி எழுதுறதுனாலும் ஒரு நியாயமானமையா புழுவுறதுல கூட கொஞ்சமாக நம்புற மாதிரி எழுதுங்க. சிபிஐ அதிகாரிகள் நெஞ்சே வெடிச்சிருச்சுன்னு இதை ஒரு நியூஸாக போடுறாங்கயா சார். அதே போன்று தமிழ் ஹிந்துல உள்குத்து உளவாளின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்திருக்கு சார். படிப்பா, என்ன செய்திப்பா? பார்ட்டி பிள்ளைகளை பக்குவமாய் வழிநடத்தி செல்ல அண்மையில் பனையூர் பார்ட்டியின் சார்பு அணி நிர்வாகிகளை அறிவித்தார்கள். ஆனால் மாவட்ட அளவிலான நிர்வாகிகளை அறிவித்தவர்கள் சார்பு அணிகளின் மாநில தலைமைக்கு இன்னும் யாரையும் நியமிக்காமல் இருக்கிறார்களாம். இதனால் யார் காட்டிய வழியில் போவது என்று தெரியாமல் அணிகளில் மாவட்ட பொறுப்பாளர்கள் குழம்பி போய் நிற்கிறார்களாம். ஏற்கனவே கட்சி பதவிகளை தருவதாக சொல்லி பிசி தளபதி பல பேரிடம் பலவிதமாக பலன் பெற்று வைத்திருக்கிறாராம். தற்போது சார்பு அணிகளுக்கான மாநில நிர்வாகிகள் பட்டியலில் அவர்களின் சிலரை எப்படியாவது திணித்துவிட்டு பெற்ற கடனை தீர்த்து விடலாம் என நினைக்கிறாராம். ஆனால் நிறுத்து. இப்போ என்ன புரிஞ்சிச்சு? யார் அந்த பிசி தளபதி? எனக்கு தெரிஞ்ச ஆதவனாருக்கு வாய்ப்பு இருக்கு. தளபதி என்ன, அந்த பேர்லேருந்து தான் க்ளூ இருக்கும். பிசி, புசி, ரைட்டா? பிசி தளபதி. அதனால் இப்போ அது நம்ம ஏற்கனவே இது பேசுனது தான். நம்ம மாநில நிர்வாகிகளை போடாமல் கீழே இருக்கவங்களை பூரா இது பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு யாருக்கிட்ட வேலை செய்கிறதுன்னு தெரியல அப்படின்ட்டு. இதில் வந்திருக்கிற செய்தி என்னென்னா, அந்த புஷி ஆனந்துக்கு ஏகப்பட்ட கடை இருக்குது போல இருக்குது. ஸோ உனக்கு மாநில பதவி தரேன்ட்டு யார்ட்டையாவது வெயிட்டாக ஒரு அமௌண்ட்டை தேத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காரு மேலப்படி. ஆனால் லேட்டாக கட்சிக்குள் வந்த ஹெல்த் புள்ளி பிசி தளபதியின் பிளானை செயல்படுத்த விடாமல் குறுக்கே நிற்கிறாராம். கட்சி தலைவர் எத்தனை மணிக்கு மேடைக்கு வர வேண்டும், எத்தனை நிமிடம் பேச வேண்டும், எதையெல்லாம் பேச வேண்டும் என அனைத்தையும் தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கும் ஹெல்த் புள்ளி பிசி தளபதியின் பலனை கொடு, பதவியை பிடி டீல்களை அரசல் புரசலாக தெரிந்து வைத்துக்கொண்டு திரும்பிய பக்கமெல்லாம் திண்டுக்கல் பூட்டை போடுகிறாராம். சரி, இப்போ யார் இது ஹெல்த் புள்ளி? யார் சார்? ஹெல்த்னா என்ன சார்? ஆரோக்கியம். அப்போ யார்? ஆரோக்கிய சாமி. இவ்வளோதான், புரியுதா? அப்போது புஷி இதை வச்சு ஒரு பெரிய அமௌண்ட்டை தேத்தலான்ட்டு ஒரு பிளான் பண்ணுகிறாரு. அப்போ யார் ஹெல்த் புள்ளி? ஜான் ஆரோக்கியசாமி. ஆரோக்கியசாமி நடுவில் வந்து கட்டை கொடுக்குறாரு. புரியுதா? இப்படி தான் காசிப் காலத்தில் இப்படி தான் எழுதுவாங்க, இப்படி தான் இதெல்லாம் டீகோட் பண்ணி தெரிஞ்சுக்கணும், ரைட்டா? சார், அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடந்துருக்கு. தேர்தல் அலுவலர்களாக இருப்பாங்களா சார், அவங்கள கொசுமந்து அடிக்கிறவங்களுக்குலாம் போய் அந்த பணியை கொடுக்குறாங்களா சார்? இன்பத்துறை அவர்கள் குற்றம் சாட்டியிருக்காரு. இன்பதுரை அவர்கள் நேற்று தேர்தல் அதிகாரியை சந்தித்தே இந்த புகாரை அளித்திருக்கிறார். இந்த ஃபார்ம் இருக்குல்ல, வீட்டுக்கு வீடு வந்து இந்த இன்டென்சிவ் ரிவிஷனுக்கு ஃபார்ம் கொடுக்குறாங்க. இப்போ நீ 10ஆம் நம்பர் வீட்டில் கூடியிருக்கேன்னா உன் வீட்டுக்கு வந்து ஒரு ஃபார்மை கொடுப்பாங்க. அது 2002 உன்னோட பேர் இருந்துச்சுன்னா அந்த யார் யாருக்கு பேர் இருக்கோ அவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டேன்னா நீ வந்து அதில் இருக்கிறதெல்லாம் ஃபில்அப் பண்ணி அந்த ரோலில் இருக்கிற ஆள் இப்போவும் இருக்கிறாருன்றதை உறுதிப்படுத்துறதுக்கு தான். இது வர்றவங்க வந்து பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ். அந்த பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் எலெக்ஷன் கமிஷனாக நியமிக்கப்பட்ட அரசு ஊழியர்கள். சரியா? இன்பதுரை அவர்களின் புகாரில் என்ன இருக்குன்னா, பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் விநியோகிக்க வேண்டிய படிவங்களை திமுக நிர்வாகிகள் விநியோகிக்கிறார்கள். அரசு ஊழியர்களாக பார்த்து பூத்து லெவல் ஆஃபீஸர்ஸாக போடுங்கன்னு பார்த்தா கார்பரேஷனில் கொசு மருந்து அடிக்கிறவர், துப்புரவு தொழிலாளி, இது போன்ற ஆட்களை எல்லாம் போடுறாங்க. அவங்களும் இந்த வேலையை செய்யலாம், ஆனால் அவங்களுக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது? அதுபோல் ஒரு தொகுதியில் வீட்டை காலி செய்துவிட்டு வேறு இடங்களுக்கு சிலர் போயிருப்பார்களோ, அதெல்லாம் நீக்கிறதுக்காக தான் இந்த ரிவிஷனு. அந்த மாதிரி வீட்டை காலி செஞ்சுட்டு வேறு இடத்துக்கு ஒருவர் போயிருந்தால் கூட அவங்களெல்லாம் ஃபோன் பண்ணி திமுக ஆட்கள் நீங்கள் அதே இடத்துல தான் இருக்கிறோன்ட்டு பிஎல்ஓஸ் வந்தாங்கன்னா சொல்லுங்கள், ஃபார்மெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தேர்தல் ஆணையம் செய்ய வேண்டிய, பிஎல்ஓஸ் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் திமுகவினரே செய்கிறார்கள். சென்னை மாநகராட்சி பொறுப்பான அரசு ஊழியர்களை இந்த வேலைகளுக்காக நியமிக்காமல் கொசு மருந்து அடிக்கிறவர், இது போல் சின்ன சின்ன வேலைகளை செய்யக்கூடியவர்கள் நியமிப்பதால் அவங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 2000 ரூபாய் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்கும். ஸோ இதுலேயும் நேர்மையாக இது நடப்பதற்கு வாய்ப்பில்லை என்றார். ஒரு இடத்துல வந்து சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் பாகம் 107 பிஎல்ஓ ஆக நியமிக்கப்பட்டுள்ள முரளி என்பவர் ஒரு ஜிம்மோட வாட்ச்மேனா 3ஆம் வகுப்பு வரைக்கும் படித்திருக்கிறாராம். அதே போல் 131வது பாக பூத் லெவல் ஏஜென்ட்டு பணிபுரியும் பவானி என்பவர் பாகம் 97 அதாவது ஒரு இடத்துல திமுக கட்சியோட பூத் லெவல் ஏஜென்ட்டு, அதே ஆள் இன்னொரு இடத்துல சென்னை மாநகராட்சி அல்லது தேர்தல் ஆணையத்தோட பூத் லெவல் ஆஃபீஸராகவும் இருக்கிறாங்க. இது மாதிரி நிறைய குளறுபடிகள் இருக்குது, இதை சரி பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறார்கள். ஸோ ரொம்ப தீவிரமாக
அதிமுக மற்றும் திமுக இந்த இன்டென்சிவ் ரிவிஷனை கையில் எடுத்து ரெண்டு கட்சியுமே ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு போட்டியில் ரெண்டு பேரும் இந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட்டை சரி பண்ணணுன்றதில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அல்டிமேட்டாக எலக்ட்ரல் ரோல் பியூரிஃபை ஆக போகுது. போலி வாக்காளர்கள் நீக்கப்பட்டால் உண்மையிலேயே மகிழ்ச்சி. சார் அதில் ஒப்பந்த பணியாளர்களை வந்து வேலைக்கு வச்சுருக்காங்க, அவங்க மேலே எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும்? கரெக்டு தானே, அது ஃபேர் கொஸ்டின் தானே. அது நீங்கள் கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸு காசு வாங்கிட்டு இன்றைக்கி அவன் பாட்டுக்கு அவன் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா டிசிப்ளின் ஆக்ஷன் எப்படி எடுப்பேன்? பர்மனெண்ட் கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருந்தானா நாளைக்கு சார்ஜ் கொடுப்பாங்க, பென்ஷனை கட் பண்ணுவான், இன்க்ரிமெண்ட்டை கட் பண்ணுவான்ற அச்சம் இருக்கும். அதனால் ரெகுலர் கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸை போடுங்கன்னு சொல்லியிருக்கேன். நிறைய இடங்களில் வந்துட்டு பொட்டி கடையிலே வச்சு இந்த ஃபார்ம் இஷ்யூ பண்ணுறாங்க. எஸ் 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 இதெல்லாம் அவர் சுட்டி காட்டியிருக்கிறாரு. சரி பண்ண சார், நம்ம ஏற்கனவே பார்த்தோம் டிடிவி தினகரனோட அருண்ராஜ் அவர்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி செய்தியை அது பொய் அப்படின்னு சொல்லிட்டோம். இன்னைக்கு வந்து ஒரு செய்தி வந்திருக்கு சார், தாவேகாவோட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அதாவது டிடிவி தினகரன் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்கன்னு. உண்மையாங்க சார்? பூர்வாங்க பேச்சுவார்த்தைகள் தொடங்கி இருக்கின்றன என்று அந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா செய்தி தெரிவிக்கிறது. எல்லா சாலைகளும் தாவேகாவை நோக்கி செல்கின்றன என்று அந்த செய்தி சொல்கிறது. ஸோ இன்றைக்கி ஒரு கிளாரிட்டி வந்துருச்சு. அந்த ஒரு தாவேகா பொதுக்குழுவில் நாங்கள் விஜய் முதல்வர் வேட்பாளர், நாங்கள் தனித்து போட்டி என்று அவர்கள் அறிவித்ததன் மூலம் ஒரு கிளாரிட்டி வந்திருக்குன்னு சொன்னோம். நம்ம ஏற்கனவே ஒரு மாதத்துக்கு முன்பு இருக்கும் என்று நினைக்கிறேன். கூட்டணி இருக்குதோ இல்லையோ, ஆனால் இது போன்ற உறவுகளை மேம்படுத்த வேண்டும். டிடிவியோடலாம் இவங்க பேச்சுவார்த்தையை தொடங்க வேண்டும், அன்அஃபிஷியலாக தொடங்கணும். நேராக போய் வீட்டில் உட்காந்து டீ சாப்பிட்டுட்டு கூட்டணி வைக்க போகிறோம் என்று அந்த ஒரு அரசியல் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்த்த வேண்டும் என்று நாம் சொல்லியிருந்தோம். இன்றைக்கி அன்அஃபிஷியலாக டாக்ஸு அருண்ராஜ் பேசினார்னு அந்த செய்தி தவறு. பட் அன்அஃபிஷியலாக டிடிவி இஸ் ஸ்பீக்கிங் வித் சம்படி இன் டிவிகே என்ற தகவல் தான் வந்திருக்கிறது. திஸ் இஸ் நார்மல், திஸ் இஸ் எக்ஸ்பெக்டட். ஸோ இன்றைக்கி விஜய் முதல்வர் வேட்பாளர் என்பதில் அவங்க கிளியராக இருக்காங்க. ஏடிஎம்கே இதை ஏற்றுக்காது. ஸோ ஏடிஎம்கே கிட்ட இனிமேல் பேச்சுவார்த்தை நடத்துறதுல தெர் இஸ் நோ பாயிண்ட். ஓகே, அப்படி இருக்கும்போது விஜயோட தலைமையை ஏற்றுக்கிறேன்ட்டு எந்த கட்சி வந்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லையா? எடப்பாடியை வீழ்த்துறதுக்கு நான் எந்த எல்லைக்கும் போவேன், என்னுடைய 2 கண்கள் போனாலும் பரவாயில்லை என்று தயாராக திரு தினகரன் காத்திருக்கிறார். அவர் ஒரு கட்சியை வச்சுருக்காரு. அவருக்கு சவுத்து சைடில் ஓரளவுக்கு செல்வாக்கு இருக்கிறது என்பதும் தெரியும். அப்போது ஏன் இதை டிஸ்கவுண்ட் பண்ணணும், ஏன் டிஸ்கரேஜ் பண்ணணும்? இதனால் என்ன காஸ்ட்டு, என்ன பெனிஃபிட்ன்றதெல்லாம் அவங்க பின்னாடி ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. ஒருவேளை டிடிவி தினகரன் வருவதால் தலித்துகளின் வாக்குகளை இழக்க வேண்டுமா என்பதையெல்லாம் அவர்கள் ஆராய வேண்டும். இன்றைக்கி நாங்கள் வர்றேன் அப்படின்றதுக்கு ரெடியாக, அதுவும் விஜயோட குரலாகவே ஒருவர் பேசுகிறார் அல்லவா? ஆமாம், தாவேக திமுக இடையில் தான் போட்டி. அவர் பிக்சரில் இல்லை எடப்பாடி, உண்மையான போட்டி தாவேக திமுக இடையில் தான் அப்படின்னு. என்ன நம்ம கட்சிக்காரரான்னு பார்த்தா இல்லைங்க, அவர் அமமுகன்னு ஒரு கட்சி வச்சுருக்காங்க. அதே மாதிரி தூக்கு அந்த தங்கத்தை தூக்குவா இது பேசுகிறார்கள். இது இயல்பு. ஸோ இப்படித்தான் போகும். ஸோ இது எல்லாமே எதை நோக்கி போகிறது என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அதிமுக கூட்டணி பலவீனமடைவதை நோக்கி போகிறது. உங்களுக்கு டிடிவி தினகரன், ஓபிஎஸ், சசிகலா எல்லோரும் அதிமுக தலைவர்கள். இன்றைக்கி இவர்களுக்குள் இருக்கக்கூடிய இந்த தனிப்பட்ட பிரச்சனையின் காரணமாக இவர்கள் நாங்கள் தாவேகாவை நோக்கி பயணிக்கிறோம் என்று சொன்னால் இழப்பு யாருக்கு என்று கேட்டீர்கள் என்றால் அதிமுகவுக்கு. திமுகவுக்கு இதனால் ஒன்றும் பெரிய இழப்பு இல்லை. டிடிவி தினகரன் அமமுக சார்பாக தனியாக 21 நின்றபோது அவர் திமுக ஓட்டை ஒன்றும் எடுக்கலை, ஏடிஎம்கே ஓட்டை தான் எடுத்தார் இல்லையா? அதனால் இழப்பு அதிமுகவுக்கு. இன்றைக்கி டிஎம்கே அதோட கூட்டணி இன்டாக்டாக இருக்குது. அந்த சீட்டு டிஸ்ட்ரிபியூஷன், தொகுதி பங்கீடுல எல்லாம் பின்னாடி தான் பிரச்சனை வரும். ஆனால் கூட்டணி இன்டாக்டாக இருக்குது. தாவேக கூட்டணியே இல்லைனாலும் நாங்கள் தனியாகவே நின்று முதல்வர் ஆகிட்டோன்றது அவங்க பொசிஷனை தெளிவுபடுத்திட்டாங்க. ஏடிஎம்கே என்டிஏ என்ற அலையன்ஸில் வலுவான கூட்டணியாக இருக்கப் போகிறோம் என்று சொல்லி கொண்டிருந்தவர்கள் அவர்கள் கூட்டணியிலிருந்து ஒவ்வொரு அணியாக, ஒவ்வொரு கட்சியாக விலகி போய் கொண்டிருப்பதை அவர்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், நாமும் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸோ ஒரு வாக்காளனா நான் இதை அப்சர்வ் பண்ணும்போது எனக்கு ஏடிஎம்கே அணி பலவீனமாகி கொண்டே இருக்கிறது என்ற தோற்றம் தான் ஏற்படுகிறது. சரி, ஏடிஎம்கே அணி தான் பலவீனமாக இருக்குது, ஏடிஎம்கே கட்சி நல்லா இருக்குதுன்னு பார்த்தா அங்கிருந்தும் செங்கோட்டையன் என்ற ஒருவர் விலகிச் சென்று தினந்தோறும் ப்ரெஸ் மீட் வைத்து கொண்டிருக்கிறார். அண்டு திரு டிடிவி தினகரன் 2 நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு டேர்ன் டியூட்டி போட்டுக்கிறாங்க. இன்றைக்கி செங்கோட்டையனா நாளைக்கு நான் பேசுகிறேன் அப்படின்னு டேர்ன் டியூட்டி போட்டுக்கிட்டு அவர் 2 நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு கொடநாட்டில் இதை கழிச்சு போட்டேன், அதை கழிச்சு போட்டேன், கொளுத்துறேன்ட்டு அவர் சொல்லி கொண்டிருக்கிறார். ஒரு வாரம்
தொடர்ந்து இப்படி போயிட்டு இருந்துச்சுன்னா கொஞ்சம் இருங்க நான் வரேன் டியூட்டிக்கு என்று ஸ்மால் மம்மி வந்து அவர் வந்து அம்மா வழியில் ஜெயிப்போம்னு அவர் ஒரு பக்கம் சொல்லி கொண்டு இருக்கிறார். இவங்க எல்லாரும் சொல்கிறது போர் அடிக்குதுன்னா நடுவில் ஒரு திரு பன்னீர் அவர்கள் வந்து அவர் பங்குக்கு ஒரு கருத்தை நல்லதே நடக்கும் அப்படின்னு ஒரு ஞானி போல் அவர் கருத்தை சொல்லி கொண்டிருக்கிறார். இதெல்லாம் நீங்கள் சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த 4 பேரும் சேர்ந்து வேலை செய்வது எதற்காக என்றால் அதிமுக அணியை பலவீனப்படுத்த வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தில் இவர்கள் ஒன்றாகவும் பயணிக்கிறார்கள், தனித்தனியாகவும் பயணிக்கிறார்கள் இல்லையா? அதாங்க சார், திரு செங்கோட்டையன் கூட சொல்லியிருக்காரு சார், ஒருங்கிணைந்த அதிமுகவை தான் பிஜேபியும் விரும்புது, அமித்ஷா என்கிட்ட சொன்னார். இருக்கலாம், அதிமுகவை ஒருங்கிணைக்கணுன்றதுக்காக தான் 4 வருஷமாக பன்னீர் என்ற ஒரு பசுமாட்டை வளர்த்து அவர்கள் பராமரித்து வந்தார்களே. அப்படி இருக்கும்போது புதிதாக எதற்கு அவர்கள் செங்கோட்டையனை நாடப்போகிறார்கள்? அதிமுகவை உடைக்கணும், பலவீனப்படுத்தணும்னா அதற்காக செங்கோட்டையனை அவர்கள் அணுகுவது. ஆனால் ஒன்றாக இணைப்பதற்காக அமித்ஷா என்னை அணுகினார் அப்படின்னு சொல்கிறதுலாம் ரொம்ப பலவீனமாக இருக்க ஒரு மூத்த தலைவர் ஏன் இப்படி சொல்லி கொண்டிருக்கிறார் என்று தெரியவில்லை. ஸோ அதே போன்று ஓபிஎஸ் அவர்களும் சொல்லியிருக்காரு சார், அமித்ஷாஜியும் மோடிஜி அவர்களும் 2 பேரும் வந்துட்டு ஒருங்கிணைந்த அதிமுக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புகிறாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முட்டுக்கட்டை போடுறாரு. அது மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாங்க, ஜாக்கி சான் கூப்பிட்டாங்க, அந்த கதை தான் இது. இவங்ககிட்ட தான் கூப்பிட்டு எனக்கு சொன்னாங்க. கிளியராக எடப்பாடி பழனிசாமியை டம்மி ஆக்கிட்டு காலி பண்ணிவிட்டு நாம் ஜெயிக்கலான்ட்டு 24 பிஜேபி எடுத்த முயற்சி மாபெரும் தோல்வியில் சென்று முடிந்தது. ஒரு வாட்டி தான் சூடு, புரிஞ்சுக்கிட்டாங்க. நவ் வி ஹாவ் டு டூ பிஸ்னஸ் வித் எடப்பாடி பழனிசாமி, அவ்வளோதான். அது புரிஞ்சுக்கிட்டாங்க, தே ஆர் கிளியர். அதனால தான் இவங்க யாரையுமே என்டர்டெயின் பண்ணல. நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் சார், பட்டு அதிமுக அலுவலகமே காலியாக இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, செல்வி ஜெயலலிதா எல்லாரையும் அரவணைச்சு போனாங்க. பட் இபிஎஸ் வந்து யாரையுமே கன்சாலிடேட் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்கே சார். லுக் மாலதி, நானும் நேற்று செங்கோட்டையன் அவர்களை நீக்கிய பிறகு நேற்று திரு பழனிசாமி செங்கோட்டையன் ஆதரவாளர்கள் இந்த சத்யபாமா உள்ளிட்ட 14 பேரை கட்சியிலிருந்து நீக்கினார். நானும் வந்து இந்த ஈரோடு பகுதியில் கொங்கு பகுதியில் இருப்பவர்களிடம் விசாரித்தேன். சரிங்க, அவர் செங்கோட்டையன் பிரச்சனை பண்ணார், அவர் நீக்கினது ஓகே, ஏங்க இந்த 14 பேரை அது நீக்கணும், இது அவசியமா என்று கேட்கும்போது அந்த செங்கோட்டையன் இவங்களை வச்சு அதிமுகவில் இப்போ இருக்கிறவங்களெல்லாம் அழைச்சிக்கிட்டு இருக்காங்களாம். துரோகி எடப்பாடின்னு சொல்லிட்டு அங்கே லோக்கலில் கோபி பகுதியில் நோட்டீஸ் அச்சடித்து விநியோகம் செய்வது. ஸோ செங்கோட்டையனுக்காக இவர்கள் எல்லாம் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு கட்சி தலைமையை ஒரு முடிவு எடுத்துருச்சு, செங்கோட்டையனை நீக்கிட்டாங்க. தட் இஸ் அன் இண்டிகேஷன். அப்போது அங்கே அதிமுகவில் இப்போ இருந்துக்கிட்டு செங்கோட்டையனுக்கு ஆதரவாக செயல்படுறவங்கள நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் செங்கோட்டையன் மேலே நடவடிக்கை எடுத்ததுக்கு என்ன அர்த்தம்? இன்றைக்கி கோபி பகுதியை அதிமுக கைப்பற்ற வேண்டும். ஸோ அங்கே இருந்துக்கிட்டு உள்ளே கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, நோட்டீஸ் அடித்து கொடுக்குறாங்க. அதிமுகவில் இருக்கிறவங்களாம் நீங்கள் வெளியில் வாங்க, நம்ம எல்லோரும் சேர்ந்து செங்கோட்டையன் கருத்தை வலுப்படுத்துவோன்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னா நீங்கள் செங்கோட்டையன் கூடவே உட்காந்து அவர் கருத்தை வலுப்படுத்துங்கன்ட்டு தானேங்க ஒரு கட்சி தலைமை முடிவெடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். லுக் மாலதி, நீங்கள் சொல்கிறது சரிதான். இந்த ஒரு மோகன்தாஸோட புக்லேயும் சரி, மற்ற நூல்கள்லேயும் சரி, ஒருவரை கூட விடாமல் ஜெயலலிதா அத்தனை பேரையும் கட்சியில் இணைத்து கொண்டார். காளிமுத்துவை போல, நான் சொல்கிறது எம்ஜிஆர் உயிரோடு இருக்கும்போது, காளிமுத்துவை போல ஜெயலலிதாவை மோசமாக பேசியவர்கள் யாருமே இருக்க முடியாது அந்த கட்சியில். திமுககாரங்க கூட அப்படி பேசல, எம்ஜிஆர் இருக்கும்போதே பேசுகிறார். அந்த காளிமுத்துவை கூப்பிட்டு ஸ்பீக்கர் ஆக்கினாங்கம்மா. 2001 ஆட்சி காலம் என்று நினைவு, கூப்பிட்டு ஸ்பீக்கர் ஆக்கினாங்க, சபாநாயகர் ஆக்கினாங்க. என்ன காரணம்? எதுக்கு வெளியில் விட்டணும் என்று இல்லை, எனக்கு ஒருவருமே வேண்டாம் என்று தலைமை முடிவெடுக்கலாம். தலைமை எடுத்த முடிவு சரியா, எல்லோரையும் அரவணைத்து செல்வது சரியா என்பது 26க்கு பிறகு தெரியும். அப்போது நீங்கள் யோசித்து பிரயோஜனம் இல்லை. காலம் கடந்து போயிருக்கும். அடுத்த 5 வருஷம்னா அதிமுக தாங்காது, இருக்காது. ஓகேவா? ஸோ நவ் த பால் இஸ் இன் ஏடிஎம்கேஸ் கோர்ட். எனக்கு தெரிஞ்சு இபிஎஸ் கோர்ட்டு சார். ஓகே ஃபைன், இபிஎஸ் கோர்ட். ஏடிஎம்கே as a பார்ட்டின்னு சொன்னேன். த பால் இஸ் இன் இபிஎஸ் கோர்ட். ரொம்ப அழகாக சொன்னீங்க. த பால் இஸ் இன் இபிஎஸ் கோர்ட். நான் ஒரு ரெசல்யூட்டான லீடர், உறுதியான தலைவர். என்னால் அதிமுக மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியை தமிழகத்தில் வழிநடத்த முடியும். நான் முன்னின்று வழிநடத்தி செல்கிறேன். என் தலைமையிலான அணி வெற்றி பெறப் போகிறது என்று முதலில் அந்த தொண்டர்களுக்கு நம்பிக்கை ஊட்ட வேண்டும். இன்றைக்கி தினமலரில் வந்திருக்கக்கூடிய அந்த செய்தி மாலதி அதை தான் குறிப்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சென்னையில் அதிமுக பொதுச் செயலாளர் வந்தாங்கன்னா சென்னையோட எல்லா மாவட்ட செயலாளர்களும் வந்து பெரிய அளவில் வரவேற்பு கொடுப்பார்கள். இப்போது அந்த கட்டிடத்திலேயே கூட்டம் இல்லை என்பது போன்ற செய்திகள் எல்லாம்
வந்திருக்கிறது. அதே போல் வந்திருக்கக்கூடிய ஜூனியர் விகடனில் இன்றைக்கி விரிவாக அதிமுகவில் நிலவக்கூடிய குழப்பங்களை தான் இன்றைக்கி ஜூனியர் விகடன் கவர் ஸ்டோரியில் பெரிய அளவில் கவர் செஞ்சுருக்காங்க. அதில் நாம் பேசின இந்த ஆங்கிளை அவங்க டச் பண்ணியிருக்காங்க. அதிமுகவோட மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்று கொண்டிருந்த அதே நேரத்தில் ஈசிஆரில் தாவேகாவோட பொதுக்குழு நடந்து அங்கே விஜய் முதல்வர் வேட்பாளர் என்று அறிவித்து விட்டார்கள். இது அதிமுக தொண்டர்களிடையே சோர்வை ஏற்படுத்தியிருந்தது. வெளியில் வந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாம் ஒரு சோர்வாக உணர்ந்தனர், வெளியே வந்தனர். தனிப்பட்ட முறையில் பேசும்போது கஷ்டம் அப்படின்றது போல் சொன்னாங்கன்னாரு. இதுக்கு காரணம் எடப்பாடி தானே, லீடு அவர் தானே கொடுத்தாரு. இப்போதும் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தையும் பேசி கொண்டிருக்கிறார்கள். விஜய் நான் தனியாக தான் நிற்க போகிறேன் அப்படின்ட்டு தெளிவாக அறிவித்த பிறகும் கூட அதிமுகவின் மூத்த தலைவரான திரு ஆர்பி உதயகுமார் இன்னும் கூட கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கிறது என்ற துணியில் பேசுகிறார். அதிமுகவின் துணை பொதுச் செயலாளரான திரு KP முனுசாமி அவர்கள் நேற்று அவங்க பூத் ஏஜென்ட்ஸ் கூட்டம் என்று நான் நினைக்கிறேன். நேற்று கட்சி தொடங்கியவர்கள் எல்லாம் ஏதோ மிகப்பெரிய கட்டமைப்பு இருப்பது போல நினைத்து கொண்டு நாங்கள் தான் முதலமைச்சர் என்று பேசி கொண்டிருக்கிறார்கள். அண்டு அந்த கூட்டத்தில் ஒரு முனுசாமி பேசுறது நான் பெரும்பாலும் அக்ரி. அதாவது ஸ்டாலினுக்கு அரசியல் பின்புலம் இருக்கிறது, அதிமுகவுக்கு அரசியல் பின்புலம் இருக்கிறது. இன்னும் கூட நாங்கள் 2 கட்சியும் கடுமையாக உடைக்கிறோம். 1 வருஷமாக நாங்கள் பூத்து வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். முனுசாமி சொல்கிறது 1 வருஷமாக நாங்கள் பூத்து வேலையை பார்த்துட்டு இருக்கோம். முதல்வரே பூத்து வேலையை முடுக்கி விட்டு வேகமாக பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் இது மாதிரி எந்த வேலையும் பார்க்காம நீங்கள் சீஃப் மினிஸ்டர் போஸ்ட்டுக்கு மட்டும் ஆசைப்படுறீங்கன்ட்டு ஒரு முனுசாமி எப்போவுமே மனசில் இருக்குது படக்குன்னு பேசிடுவார். சரிதானே அது? நீங்கள் சொல்கிறது கரெக்டுங்க சார். ஆனால் அதே கட்சியிலேருந்து திரு உதயகுமார் அவர்கள் தாவேகா வரணும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி EPS நாங்கள் கூட்டணி பேச்சுக்கள் இல்லை அப்படின்றத தெளிவுபடுத்தினதுக்கு அப்புறமும் இந்த பேச்சு வர காரணம் என்னங்க சார்? ரொம்ப அழகாக சொன்னீங்க. இதைத்தான் எடப்பாடி பழனிசாமி கட்டுப்படுத்தும். யூ டேக் அ லைன். KP முனுசாமி லைனா ஆர்பி உதயகுமார் லைனான்றதை தெளிவுபடுத்துங்க. நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம், த பெஸ்ட் வின்ஸ். ஓகேவா? இருக்கிறதுல யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியவங்க, யார் எங்களது நம்பிக்கை பெற்றவர்களோ அவர்களை மக்கள் தேர்ந்தெடுக்க போகிறார்கள். நீங்கள் ஏன் இப்படி குழப்பமான சிக்னல்களை மக்களுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறீர்கள்? கரெக்டாக குறிப்பிட்டாங்க மாலதி. பழனிசாமி சொல்லிட்டாரு, பாஸ் அதெல்லாம் இல்லை பாஸ், நாங்கள் அவங்க கூட பேசல, அவங்க எங்கள் கூட பேசல, முடிஞ்சு போச்சா? அப்போ எங்கள் தலைமையில் கூட்டணி, நாங்கள் பிரச்சாரத்தை தொடங்கி விட்டோம், பாதி தொகுதி முடிச்சிட்டோம், எங்கள் தலைமை ஏற்றுக்கிட்டு வர்றவங்க வரட்டும்னு சொன்னாலே முடிஞ்சு போச்சு. அப்புறம் இன்னும் ஆர்பி உதயகுமார் இப்படி பேசிகிட்டு இருக்காரு. EPS அவர்கள் முன்னாடி வேறு இன்னொன்று சொல்லியிருந்தாரு, அதாவது கூட்டணியை பற்றி வெளியே யாரும் பேச வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்புறமும் பேசுகிறாங்கன்னா அது என்ன சார்? கட்சியில் கட்டுப்பாடு இல்லைன்னு அர்த்தம். இதே எடப்பாடி பழனிசாமி அனுமதிக்கக்கூடாது. செய்தி ஜூனியர் விடனில் இன்றைக்கி கோயின்சிடென்ட்டில் பாருங்கள், இன்றைக்கி வந்திருக்கிற ஜூனியர் விடன்லேயும் ADMK பற்றி எந்த செய்தி தான் வந்திருக்கிறது, தினமலர்லேயும் இன்றைக்கி இந்த செய்தி தான் வந்திருக்குது. இன்னொன்று, நான் தான் திமுக ஆளுங்கட்சி, ADMK பலவீனமாக இருக்குது, அவ்வளோதான் போச்சு, தாவேகா வரலன்னா அவங்க தோற்றுருவாங்க அப்படின்ற செய்தியை கருத்தை நான் பரப்பு வேணா மாட்டேன்னா ஆளுங்கட்சியாக இருந்துக்கிட்டு இல்லையா? நீங்கள் இல்லை, வெற்றிக்கு வாய்ப்பு இருக்கிறது. தாவேகா புதிய கட்சி, மாவட்ட செயலாளர் கூட இன்னும் முழுசாக போட்டு முடியல. மாவட்ட செயலாளர் முழுசாக போட்டோமா இல்லையான்றது கூட அவங்களுக்கு தெரியல. மாநில நிர்வாகிகள் போடாமல் வட்டண கிளை நிர்வாகிகளை போடுற ஒரே கட்சி தாவேகா தான். பேசுங்க, பேச ஆரம்பிங்க. இன்னும் இலவகாத்த கிளி போல் உட்காந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நாங்கள் எப்படி உங்களை நம்புறது? உங்களுக்கே உங்கள் மேலே நம்பிக்கை இல்லையா? இல்லையா? KP முனுசாமி அவர்கள் எடுத்த லைன் தான் சரியான லைனாக இருக்க முடியும். ஏன்னாங்க சார், இப்போ திருமதி சசிகலா, TTV தினகரன், OPS செங்கோட்டையன் இவங்க மேலெல்லாம் பாராமுகமாக இருந்துட்டு இப்படியான ஒரு பேச்சு வரும்போது நம்புகிறாங்களா சார் தாவேகா ஜனவரி வாக்கில் நம்ம கூட வந்துடும் அதிமுக கூடன்னு? தெர் இஸ் அனதர் ஆங்கிள் மாலதி. தாவேகா வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, இந்த சசிகலா, செங்கோட்டையன், OPS, TTV இவங்கெல்லாம் தேவையா? இல்லை. அதனால்தான் தாவேகாவை எதிர்பார்க்கிறார்களோ, அதனால்தான் நீங்கள் அவசியம் இல்லை என்று இவர்களை கருவேப்பிலை போல நடத்துகிறார்களோ என்ற கருத்து பிஜேபி மேல்மட்ட தலைவர்கள் மத்தியிலும் நிலவுகிறது. அவர் தான் தெளிவாக சொல்லிட்டாருங்க சார், எங்களோட கொள்கைக்கு எதிரான கட்சி பிஜேபி, அவங்க கூட இருக்க வரைக்கும் அவங்க கூட வரமாட்டேன்ட்டாங்க. சரி, ஓகே, ஒரு வாதத்துக்கு அதிமுக பிஜேபியை கழட்டி விட்டுருது. திரும்ப அவர் 2.5 வருஷம் நான் முதலமைச்சராக இருப்பேன்னு சொன்னால் நீங்கள் அதை ஒத்துப்பீங்களா? அப்போ ஏற்றுக்க முடியாதுன்னும் போது திரும்ப திரும்ப கூப்பிட்றதுல என்ன சார் பிரயோஜனம்? திஸ் வீக்கன்ஸ் யுவர் பொசிஷன். நீங்கள் பலவீனமாக இருக்கிறீர்கள் என்ற கருத்தை தான் இது வெளிப்படுத்துகிறது. நீங்கள் ஒரு 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 மாபெரும் இயக்கம், உங்களை போல் உட்கட்டமைப்பு இருக்கிற இயக்கம், ஒரே இயக்கம் திமுக தான். அதனால தான் ஒரு KP முனுசாமி, திமுக நாங்கள் எங்கள் 2 பேருக்கு தான் போட்டி, எங்கள் 2 பேருக்கு சரிசமமான பலமாக இருக்கிறோம். புதுசாக வந்தவங்க இப்படி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த நரேட்டிவை கையில் எடுத்து பேசணும். இதில் உங்களுக்கு என்ன தயக்கம் சார்? உண்மையாகவே நான் கேட்குறேன் சார், திரு விஜய்க்கு என்ன தேவை இருக்குது சார் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர்? ஃபேர் கொஸ்டின்.
ஏன்னா நீங்களும் அதை தான் நம்புறீங்க, அவர் வந்து நம்மளை முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு. எதுக்கு உங்களை எதுக்கு முதலமைச்சர் ஆக்கணும்? அதுக்கு சினிமா விட்டு வந்தார் அவர். அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவர் நான் முதலமைச்சர் ஆகிடலான்ட்டு நம்புறாரு. அப்படி இருக்கும்போது இல்லைங்க நான் 5 வருஷம் கழித்து முதலமைச்சர் ஆகிக்கலான்ற கனவு கண்டுக்கிறேன், இப்போ வந்து உங்களை முதலமைச்சர் ஆக்கிக்கிட்டு நான் வேலை பார்க்க போகிறேன் அப்படின்ட்டு ஏன் அவர் நினைக்கணும்? ஏன்னா ஆஃப்டர் கரூர் இன்சிடென்ட்டு அவங்க ரொம்ப கிளாரிட்டியோடு இருக்காங்க. அதுக்கே நம்ம அவங்களுக்கு கிரெடிட்டை கொடுத்து தான் ஆகணும். தோக்குறோமோ ஜெயிக்கிறோமோ தனியாக நிற்கிறோம், எங்களை நம்பி வரவங்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்கள போய் நம்ம எப்படி வற்புறுத்த முடியும்? ஸோ ஏடிஎம்கே ஷுட் வேக் அப் ஃப்ரம் இட்ஸ் ஸ்லம்பர். அவ்வளோதான். அது முழுக்க திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் கரங்களில் தான் இருக்கிறது. ஃபஸ்ட்டு வந்து அவர் தேர்தல் முடிகிற வரைக்கும் சென்னையை விட்டு போகக்கூடாது. பிரச்சாரத்தை தவிர வேறு எதற்காகவும் அவர் சென்னையை விட்டு நகரக்கூடாது. எனக்கு என்ன தோணுதுன்னா, திரு இபிஎஸ் அவர்களும் கூட பீகார் ரிசல்ட்டுக்காக காத்துட்டு இருக்காங்களோ? பாசிபிள். எல்லாருமே பீகார் ரிசல்ட்டுக்காக காத்திருக்காங்க. பீகார் எலெக்ஷன் ரிசல்ட்ஸு பல நகர்வுகளை உருவாக்கும், அதுக்காக காத்துட்டு இருக்காங்க. பட் அதுக்காக ஏடிஎம்கே அரசியல் செய்யாமல் இருக்க முடியாது இல்லைம்மா. உங்களுக்கு ஏன் வந்து அந்த பீகார் தேர்தல் மிக முக்கியம் என்றால், அந்த பீகார் தேர்தலில் ஏற்படக்கூடிய வெற்றி தோல்விகளை வைத்துத்தான் காங்கிரஸின் நகர்வுகள் இருக்கும். காங்கிரஸ் ஆர்ஜேடி கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்றால் காங்கிரஸ் திமுகவை நடத்தும் விதமே வேறாக இருக்கும். எல்லோருமே பீகார் தேர்தல் முடிவுகளை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் என்பது ஒரு சரியான விஷயம்தான். இருந்தாலும் பீகார் தேர்தல் முடிகிற வரைக்கும் கூட நீங்கள் வீக்காக இருக்கோன்றதை ஏன் வெளிப்படுத்திகிட்டு இருக்கீங்க? ஓகேவா? நான் அன்றைக்கே சொன்னேன், எடப்பாடி குயிக்லி ரியலைஸ்டு, தவற உணர்ந்துட்டாரு. அது என்ன புள்ளையார் சொல்லினா அந்த தொண்டர்கள் புள்ளையார் சொல்லி போடுறாங்கன்னு சொன்னேன்னு சொல்லிட்டு கடந்து வந்துட்டீங்க. அப்புறம் ஏன் உங்களோட 2ஆம் கட்ட தலைவர்கள், குறிப்பாக திரு ஆர்பி உதயகுமார் அவர்கள் இன்னும் கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கிறது என்பது போல பேச வேண்டிய தேவை என்ன இருக்கிறது? இங்கே பெரிய கட்சிங்க. தாவேக்கா கரூர் இன்சிடென்ட்டில் அவங்களோட கிராஃப் இறங்குச்சானா இறங்குச்சு. ஆனால் மீண்டும் மீண்டும் அதிமுக அவங்களை அழைப்பதன் மூலமாக அந்த கிராஃப் அவங்க ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. நிச்சயமாக ஏற்றிட்டு இருக்காங்க. இன்னொன்று, ஒரு நல்ல அரசியல் கட்சிக்கு தாவேக்காவில் இருக்கக்கூடிய பலவீனங்கள் தெரிந்துவிட்டது. ஒரு பார்வையாளரை நமக்கே தெரிஞ்சு போச்சு. கரூர் இன்சிடென்ட்டுக்கு முன்பு தாவேக்காவை பார்த்த பார்வை வேறு, கரூர் இன்சிடென்ட்டுக்கு பின்பு தாவேக்காவை பார்த்த பார்வை வேறு. பேசுகிறாங்க, கண்மூடித்தனமான கூட்டம் வருகிறது, நினைத்து பார்க்க முடியாத கூட்டம் வருகிறது, ஆனால் உள்ளே ஓட்டையாக இருக்கிறது என்பதை கரூர் சம்பவம் வெட்ட வெளிச்சமாக உணர்த்திவிட்டது. எப்படிப்பட்ட நிர்வாகிகள்னா, வாட்ஸ்அப் குரூப்பை விட்டெல்லாம் வெளியில் போயிட்டு ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுற நிர்வாகிகளை, பெரும்பான்மையான நிர்வாகிகளை கொண்டது தான் தாவேக்கா. இந்த கட்சியோட வளர்ந்த நிர்வாகியே ஓடி போய்விட்டு எல்லாம் முடிஞ்ச பிறகு வந்து பஞ்ச் டைலாக் பேசுகிற ஆட்களை தான் நீங்கள் கூட வச்சுருக்கீங்க. ரைட்டா? ஆயுத எழுத்து பார்த்தீர்களா, புரட்சி வெடிக்கும் அப்படின்றாரு சார். பொதுக்குழு இல்லையா? ஆமாம் சார். போதுமா? இப்படிப்பட்ட ஆளுங்களை நீங்கள் நிர்வாகியாக வச்சுக்கிட்டு சினிமாவை பார்த்துட்டு புரட்சி வெடிக்கும்ட்டு நம்புற ஆட்களை வச்சுக்கிட்டு அந்த கட்சி உங்கள் கூட வரணுன்ட்டு நீங்கள் எதிர்பார்க்கறது உங்களுக்கு அவமானம். ஒரு தலைவரோட பொறுப்பு என்னன்னா, கீழே இருக்காங்க நிர்வாகிகளை வந்து நம்ப வைக்கணும், நம்ம தான் ஜெயிக்கிறதுன்னு சொல்லி. எஸ். தவறிட்டாரோ? ஏன்னா கீழே இருக்க தொடர்ந்து நிர்வாகிகள் வந்துட்டு மனசு நொந்திருக்காங்க. இப்போ ஆர்பி உதயகுமார் அவர்கள் பேசுறது கூட நம்மளே ஜெயிக்க மாட்டோம் அப்படின்ற மனநிலையை வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருக்குள்ளே கொண்டு வரல. யூ ஆர் ரைட். இதை தான் பண்ணணும்னு நம்ம இப்போ சொல்கிறோம். புரியுதா? சென்னையிலே இருக்கணும், ஆக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும், பர்செப்ஷனை இன்க்ரீஸ் பண்ணணும். திமுகவுக்கு மாற்று நாங்கள் ஒருவர் தான். 50 ஆண்டு காலமாக திமுகவுக்கு மாற்று நாங்கள் தான். ஓகேவா? ட்ரைட் அண்ட் டெஸ்டட் பார்ட்டி மாற்று, அது அன்டெஸ்டட். ஓகேவா? அவங்க 26ல் பெர்ஃபார்ம் பண்ண பிறகு அவங்க யாருன்றதை பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு அன்டெஸ்டட் பார்ட்டியை வச்சுட்டு எங்களுக்கு போட்டின்லாம் நாங்கள் கருத முடியாது. இன்னொன்று, அன்டெஸ்டட் பார்ட்டியை நம்பி நாங்கள் எலெக்ஷனில் இறங்குறதுக்கு நாங்கள் தயாராக இல்லை. ஒரு ஸ்டார் பவரை வச்சுக்கிட்டுலாம் நாங்கள் அதை நம்பிட மாட்டோம். எங்கள்கிட்ட இருக்க கட்டமைப்பு வேறு, எங்களது களப்பணி அனுபவம் என்பது வேறு. நீங்கள் அரசியலில் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் வந்து நீங்கள் இந்த நன்றிலாம் எதிர்பார்க்க முடியாது. ஒரு ஏடிஎம்கே லீடர் என்கிட்ட நேற்று பேசிகிட்டு இருக்கும்போது, என்ன சார் இது, ஒரு அசம்பிளிலேயும் அண்ணன் பேசினார், கரூர் ஹாஸ்பிட்டலில் அண்ணன் பேசுனதுனால தான் இவங்க அதுலேருந்து தப்பிச்சாங்க, ஒரு மேடையில் ஒரு வார்த்தை கூட வந்து ஆதரவு தெரிவித்தவங்களுக்கு நன்றி அப்படின்லாம் சொல்லவே இல்லையா அப்படின்னாரு. இது என்ன சார் பேசுகிறீங்க நீங்கள்? அரசியலில் லாயல்ட்டிக்கு ஏது இடம்? அரசியலில் இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. லாயல்ட்டி, கிராட்டிடியூடெலாம் அரசியலுக்கு பொருந்தாத வார்த்தைகள், ஒவ்வாத வார்த்தைகள். புரியுதா? அன்றைக்கி பண்ணிட்டாங்க. இன்றைக்கி நாங்கள் பெரிய கட்சி, தாவேக்க குழந்தை, தவழ்ந்து கொண்டிருக்கிறது. தவழ்ந்து கொண்டிருக்கும் குழந்தையையும் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஓட்டப்பந்தய வீரனையும் ஒப்பிடாதீர்கள். நாங்கள் தான் ஏடிஎம்கேக்கு போட்டி நாங்கள் ரேஸில் முந்துறோன்றதை எடப்பாடி பழனிசாமி பேச வேண்டும், செயல்பட வேண்டும். அண்ட் அவருடைய அரசியல் மொத்தமும் தேர்தல் வரைக்கும் அவர் சென்னையை விட்டு நகரக்கூடாது. புயல் போல் இங்கே மையம் கொண்டிருக்க வேண்டும், நகரவே கூடாது, சுற்றி சுற்றி சுழல வைக்கணும். அண்ட் நான் திமுகவை இருந்தாலும் அதிமுக கட்சியையும் எடப்பாடி பழனிசாமியையும் பலவீனப்படுத்துறதுக்கான எல்லா வேலையும் நான் செய்வேன். ஏன்னா அந்த கட்சியில் இருக்கிறதுலே சிக்கலான ஆள் எடப்பாடி பழனிசாமி தான். அந்த கட்சிக்கு வேறு யார் தலைவராக வந்தாலும் கட்சி காலி பண்ணி விட்டுலாம். செங்கோட்டையன்கிட்டலாம் கட்சி தலைமை போயிருந்துச்சுன்னா என்ன எந்த யோசிச்சு பாரு.
பண்ணிக்கிட்டு போயிருந்துச்சுன்னா எடப்பாடி பழனிசாமி தான் சிக்கல். ஸோ நான் திமுகவை இருந்தேன்னா எடப்பாடி பழனிசாமியை குறி வச்சு தான் தாக்குவேன். அவரை காலி பண்ணிட்டேன்னா கட்சி காலி பண்ணிடலாம். அவர் தான் இழுத்து பிடிச்சிக்கின்னு வெயிட்டை இழுத்துக்கின்னு முன்னாடி போயிட்டுருக்காரு. அப்போ அந்த தாக்குதல் வரும்போது எடப்பாடி பழனிசாமி முன்னின்று இதெல்லாம் எதிர்கொண்டு என் பின்னாடி வாங்க நான் பார்த்துக்கிறேன் என்பதை சொல்ல வேண்டும். எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அண்டு ஏடிஎம்கே எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ண போகுது என்பதையெல்லாம் வரக்கூடிய நாட்களில் நாம் பார்க்கத்தான் போகிறோம். சரி சார், இந்த அரசு பல நிகழ்வுகளை பேசணும். தொடர்ந்து நாளை பேசுவோம் சார். நன்றி நன்றி சார். சார்.